Hello friends, welcome to All India Civil Services Coaching Center YouTube channel. நான் முதல்வன் அண்ட் ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டர் ரெண்டு பேரும் இணைந்து யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் 2025க்காக டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் பேஸில் இருக்கக்கூடிய ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டர்லையும் அண்ணா நகரில் இருக்கக்கூடிய நான் முதல்வன் ஸ்டடி ஹால்லையும் டைரக்டாக டெஸ்ட்டு எழுதிக்கலாம். தென் அந்த டெஸ்ட்டோட ரிலேட்டடான டிஸ்கஷன் வீடியோஸை யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டு வரோம். ஸோ அந்த சீரீஸோட கண்டினியூவேஷனாக நமக்கு டெஸ்ட் 1 ஜியாகிரஃபி, அந்த டெஸ்ட் 1 ஜியாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா ஜியோமார்ஃபாலஜி, அதுக்கப்புறம் அதோடு ரிலேட்டடான இந்தியன் ஃபிசியோகிராஃபி ரிலேட்டடான டாபிக்ஸ் வந்து கொஷின்ஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டெஸ்ட்டோடைய டிஸ்கஷன் வீடியோ தான் இந்த செஷன்ஸ், ஓகேவா? ஸோ இதில் ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு அதனோட கண்டினியூவேஷனாக இந்த பார்ட் 2 வீடியோ பாருங்கள். ஸோ இந்த கொஷின், இந்த டெஸ்ட்டோடைய கொஷின் பேப்பர் அண்ட் சொல்யூஷன் டாக்குமெண்ட்டும் டிஸ்கிரிப்ஷனில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இஃப் சப்போஸ் நீங்கள் இந்த டெஸ்ட்டை எழுதலைன்னா அந்த டெஸ்ட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த டிஸ்கஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ டைரெக்டாக கொஷின்ஸ்குள்ளார போகலாம். ஸோ கொஷின் நம்பர் 74. Consider the following statements. Deep ocean trenches are associated with convergent boundaries. Deep ocean trenches are associated with the convergent boundaries, particularly where the ocean plates are subducted beneath the continental plates. அப்போ trenches ஃபார்ம் ஆகிற இடம் convergent boundary. அதுலேயும் குறிப்பிட்ட வகையில் சப்டக்ஷன், அதாவது ஓஷன் பிளேட் இஸ் சப்டக்டட் பிலோ தி கான்டினென்டல் பிளேட் நடக்கக்கூடிய இடத்துல டீப் ஓஷன் ட்ரென்ச்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஏன்னா ரெண்டு பிளேட்ஸ் வந்து கன்வெர்ஜ் ஆக போகும்போது அதில் டெஃபினெட்லி மோர் டென்சர் பிளேட் வந்து சப்டக்ட் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்கு. ஸோ கான்டினென்டல் பிளேட்டோட ஓஷானிக் பிளேட் சப்டக்ட் ஆக போகும்போது டெஃபினெட்லி ஓஷானிக் பிளேட் இஸ் டென்சர் தென் தி கான்டினென்டல் பிளேட்ஸ்னு பார்த்துருந்தோம். அப்போ ஓஷானிக் பிளேட் சப்டக்டட் பிலோ தி கான்டினென்டல் பிளேட் நடக்கும். அந்த இடத்துல தான் யூ கேன் ஃபைண்ட் தி பிரசன்ஸ் ஆஃப் ட்ரென்ச்சஸ், ஓகேவா? தென் செகண்ட் ஸ்டேட்மெண்ட், வல்கானிக் ஐலண்ட் ஆர்க்ஸ் ஆர் காமன்லி ஃபவுண்ட் அட் தி ஓஷானிக் டைவர்ஜென்ட் பவுண்டரிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க டியூ டு தி அப்வெல்லிங் ஆஃப் மோல்டன் மேக்மா. நோ, வல்கானிக் ஐலண்ட் ஆர்க்ஸும் எங்கன்னா கன்வர்ஜென்ட் பவுண்டரிஸ்ல தான் ஃபார்ம் ஆகும். அது எஸ்பெஷலி ரெண்டு ஓஷியானிக் பிளேட்டோட கன்வர்ஜென்ஸ் இருக்கக்கூடிய பகுதியில் தான் இருக்கும். சரியா? ஸோ அப்போ ஓவராலா நம்ம பிளேட்டோட பவுண்டரி எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ரெண்டு ஓஷியானிக் பிளேட் ஒன்னை விட்டு ஒன்று டைவர்ஜ் ஆகுதுன்னா டைவர்ஜ் ஆகக்கூடிய இடத்துல மோல்டன் மேக்மா வெளியில வந்து எரப்ட் ஆகி மிட் ஓஷியானிக் ரிட்ஜஸ் ஃபார்ம் ஆகும். அதே ஒரு ஓஷியானிக் பிளேட் இஸ் சப்டக்டட் பிலோ தி அனதர் ஓஷியானிக் பிளேட்னா ரெண்டுல எது டென்சர் பிளேட்டோ அது சப்டக்ட் ஆயிடும். சப்டக்ட் ஆன ரீஜன்ஸ்ல எரப்ஷன் ஆஃப் மோல்டன் மேக்மோட ரிசல்டன்ட்டா வல்கனோஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த பிளேட் பவுண்டரி எவ்வளோ தூரம் வரைக்கும் போகுதோ அவ்வளோ தூரம் வரைக்கும் கண்டினியூஸா இந்த வல்கானிக் எரப்ஷன்ஸோட ரிசல்டன்ட்டா வல்கானிக் ஐலண்ட் ஆர்க்ஸ் ஃபவுண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ வல்கானிக் ஐலண்ட் ஆர்க்ஸ் ஃபவுண்ட் ஆகிற இடம் கன்வர்ஜென்ட் பவுண்டரிஸ் ஆஃப் 2 ஓஷியானிக் பிளேட்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கும். ஸோ அந்த சப்டக்ஷன் நடக்கக்கூடிய இடத்துல ட்ரென்ச்சஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் ஒரு ஓஷியானிக் பிளேட்டும் கான்டினென்டல் பிளேட்டும் கன்வர்ஜ் ஆக போகும்போது மோர் டென்சரான ஓஷியானிக் பிளேட் இஸ் சப்டக்டட் பிலோ தி கான்டினென்டல் பிளேட் நடக்கக்கூடிய இடத்துலையும் ட்ரென்ச்சஸ் ஃபார்ம் ஆகும். அந்த மார்ஜின்ஸ்ல இந்த சப்டக்ஷனோட ரேட்டை பொறுத்து வல்கனோஸும் ஃபார்ம் ஆகலாம், ஃபோல்டு மவுண்டெயின்ஸும் ஃபார்ம் ஆகலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் ரெண்டு கான்டினென்டல் பிளேட்ஸ் டைவர்ஜ் ஆக போகும்போது அந்த டைவர்ஜென்ஸ் வந்து ரொம்ப அதிக லெவல்ல நடந்தா இட் மே லீட் டு ஃபார்மேஷன் ஆஃப் வல்கானிக் எரப்ஷன்ஸ். அப்படி இல்லைன்னா ரிஃப்ட் வேலிஸ் மட்டும் ஃபார்ம் ஆகும். இந்த ஏற்ற இறக்கத்தை அடிப்படையை வச்சு பிளாக் மவுண்டெயின்ஸ் ஃபார்ம் ஆகும். இங்க வல்கானிக் மவுண்டெயின்ஸ் மாதிரி ஃபோல்டு மவுண்டெயின்ஸ் மாதிரி பிளாக் மவுண்டெயின்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்போ பிளாக் மவுண்டெயின்ஸ் எங்க ஃபார்ம் ஆகும்? ரெண்டு கான்டினென்டல் பிளேட் டைவர்ஜ் ஆகக்கூடிய இடத்துல ஃபார்ம் ஆகும். ஸோ இப்படி பிளேட்ஸ் வந்து கான்டினென்ட்டா ஓஷனா அல்லது கான்டினென்ட் கன்வர்ஜென்ஸா ஓஷன் கன்வர்ஜென்ஸா டைவர்ஜென்ஸான்றதை பொறுத்து ஒவ்வொரு லேண்ட் ஃபார்மும் வேரி ஆகும். ஸோ அது எந்த மார்ஜின்ஸ்ல எந்த மாதிரியான பிளேட் இன்டராக்ஷன்ஸ் அடிப்படையாக வச்சு எந்த லேண்ட் ஃபார்ம்ஸ் உருவாகுதுன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு, ஆப்ஷன் ஏ 1 ஒன்லி.
Then question number 75. Consider the following statements. Fold mountains are created along the convergence of both continent boundaries. Okay வா, ரெண்டு continent boundary converge ஆகக்கூடிய இடத்துல fold mountains create ஆகும், as well as continent oceanic boundary. Okay வா, அதான் சொன்னோம் ரெண்டு இடத்துலயுமே continent convergence-லயும் fold mountains create ஆகும், continent ocean convergence-லயும் fold mountains margins of the continent-ல create ஆகும். அப்போ first statement correct. Second statement, block mountains are created along the divergence of both continent boundary. இதுதான் நம்ம பார்த்திருந்தோம் கரெக்டா. continent divergence நடக்கக்கூடிய இடத்துல block mountains create ஆகும். பட் ocean divergenceல block mountains create ஆகாது. ocean divergenceல என்ன create ஆகும், நமக்கு mid oceanic ridges தான் create ஆகுமே தவிர block mountains create ஆகாது. அப்ப இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் கரெக்ட், பட் ocean boundaryல block mountains create ஆகாது. ஸோ அப்போ கொஸ்டின் நம்பர் 75க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 only. Then question number 11. Consider the following statements regarding tsunamis. Okay va. So earthquakes occurring along subduction zones, particularly those involving vertical displacement of the sea floor, are a major cause of tsunamis. Okay va. So tsunamis form ஆகிறது, tsunamis என்றது large லெவல்ல இருக்கக்கூடிய வேவ் ஃபார்ம்ஸ் தான் நம்ம சுனாமிஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ அவ்வளோ தூரம் வரைக்கும் ஹைட்ல வேவ்ஸ் ஜெனரேட் ஆகணும்னா அதுக்கான எனர்ஜி வந்து எந்த ரிசல்டன்ட் மூலியமா வரும்னா எர்த்குவேக்ஸ் மூலியமா தான் வரும். அது எஸ்பெஷலி ரெண்டு ஓஷானிக் பிளேட் சப்டக்ட் ஆகக்கூடிய இடத்துல ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் தட் சப்டக்ஷன் எர்த்குவேக்ஸ் நடக்கும். அந்த எர்த்குவேக்ஸோடைய இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் தட் குட் லீட் டு தி எமர்ஜென்ஸ் ஆஃப் சுனாமிஸ். ஓகேவா. சப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், volcanic eruptions, especially those involving underwater volcanic activity, can generate tsunamis due to the massive displacement of water. Earthquakes ன்றது general understanding that earthquakes ன்றதுனால tsunamis உருவாகும்ன்றது. அதே மாதிரி volcanic eruptions நம்மளுடைய continental regions நடக்கக்கூடிய volcanic eruptions மாதிரியே அண்டர் வாட்டர்லயுமே volcanic eruptions நடக்கும். அந்த அண்டர் வாட்டர் volcanic eruptions உடைய ரிசல்டன்ட்டாவும் it may lead to the can தான் சொல்லியிருக்காங்க, it may lead to the generation of large displacement of water in the form of tsunamis. அப்போ both of these statements are correct with respect to this question. Question number 11 க்கு option C both 1 and 2. Then question number 12. Consider the following statements regarding hotspot volcanism. Hotspot volcanism. Okay wow. The Hawaiian Islands are an example of a volcanic chain formed due to hotspot volcanism. அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எப்பயுமே ரைட்டா தான் இருக்கும் இந்த ஃபார்மட் ஆஃப் த क्वेश्चनல. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், hotspot volcanoes are majorly found at the tectonic plate boundaries ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஹாட்ஸ்பாட் வல்கானிசம்ன்ற கான்செப்டே நார்மலா பிளேட் பவுண்டரிஸ்ல நடக்கக்கூடிய வல்கானிக் ஆக்டிவிட்டியோட சம்பந்தப்பட்டது கிடையாது. ஸோ அதுக்கும் பிளேட் பவுண்டரிஸுக்கும் மேஜரான சம்பந்தம் கிடையாது. ஓகேவா. ஸோ மேஜர்லி ஃபவுண்டுன்றது தப்பு. Third statement, Hawaiian Islands were formed due to the mantle plumes rising from the Earth's core mantle boundary, creating volcanic activity at the surface. ஓகேவா. ஸ்டேட்மெண்ட் 3 வந்து கரெக்ட். ஓகேவா. ஸோ எப்படி நார்மல் வல்கானிசத்துலேருந்து ஹாட்ஸ்பாட் வல்கானிசம் வேரி ஆகும்னா, இப்போ நார்மலாக நமக்கு என்ன ஆஸ்ட்ரோஸ்பியரில் இருக்கக்கூடிய மோல்டன் மேக்மா ஐதர் டியூ டு சப்டக்ஷன்னாலேயோ அல்லது டைவர்ஜென்ஸ்னாலேயோ மோல்டன் மேக்மா வெளியில வந்து இட் மே லீட்ஸ் டு தி கிரியேஷன் ஆஃப் வல்கனோஸ். பட் ஹாட்ஸ்பாட் வல்கனோஸ்ன்றது பிளேட் பவுண்டரிஸ் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ அவுட்டர் கோர் எப்படி வந்து ஆஸ்ட்ரோஸ்பியர்ல மோல்டன் மேக்மா இருக்கோ அதே மாதிரி அவுட்டர் கோர்லயுமே மோல்டன் மேக்மா இருக்கா. ஸோ இப்போ இந்த அவுட்டர் கோர் மேண்டல் பவுண்டரி ரீஜன்ல இருந்து இந்த ஹாட் மேண்டல் ப்ளூம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு மோல்டன் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு ராக் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன ஆகும்னா மேலே வரைக்கும் எரப்ட் ஆகி இட் டைரக்ட்லி எஸ்கேப்ஸ் டு தி அவுட்டர் சர்ஃபேஸ். ஓகேவா. அது பிளேட் பவுண்டரி இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. இந்த ஹாட் எரப்ஷன்ஸ் என்ன ஆகும்னா டைரக்டா வந்து சர்ஃபேஸ் லெவல்ல எரப்ட் ஆகி அங்க வல்கனிக் ஐலாண்ட்ஸையோ வல்கனோஸையோ கிரியேட் ஆகும். அப்படி டைரக்டா கிரியேட் ஆகக்கூடிய அந்த வல்கனோஸ் தான் ஹாட்ஸ்பாட் வல்கானிசம்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ அந்த மேண்டல் ப்ளூமோட எரப்ஷன் டைரக்டா ஹாட்ஸ்பாட்ஸை கிரியேட் பண்ணும். அப்போ இந்த மேண்டல் ப்ளூம் வந்து பார்த்தோம்னா கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கும். பட் மேல இருக்கக்கூடிய சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய லித்தோஸ்பியரோடைய மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்க இந்த ஹாட்ஸ்பாட் வந்து கிரியேட் ஆன வல்கனோ ரைட்டாக்கா
கொஞ்சம் இப்போ டிஸ்பிளேஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா இருக்கிறதுலேயே இந்த இடத்துல இருக்கிறதா ஓல்டஸ்ட் ஐலாண்டா இருக்கும், ஓல்டஸ்ட் வல்கனவா இருக்கும். புதுசா வர்றது எல்லாமே இங்க கிரியேட் ஆயிட்டே இருக்கும். இப்படி லாங் செயின் ஆஃப் ஹாட்ஸ்பாட் வல்கானிக் ஐலண்ட்ஸ் தான் நம்ம வந்து ஹவாயன் ஹாட்ஸ்பாட் வல்கானிசம்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஹவாயன் ஹாட்ஸ்பாட் வல்கானிசத்தோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி மிட் ஆஃப் தி பசிபிக் பிளேட்ல இருக்கும். ஸோ அப்போ பசிபிக் பிளேட்டு சப்டக்ட் ஆகக்கூடிய எல்லா பவுண்டரிஸ்லயும் உங்களுக்கு நீங்க வல்கனோஸோட பிரசன்ஸை பார்க்கலாம். பட் மிட் ஆஃப் தி பசிபிக் பிளேட்ல எந்த விதமான பிளேட் பவுண்டரி இல்லாத ரீஜன்ஸ்லயும் யூ கேன் ஃபவுண்ட் தி பிரசன்ஸ் ஆஃப் ஹாட்ஸ்பாட் வல்கானிசம். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மேஜர்லி ஃபவுண்டட் தி டெக்டானிக் பிளேட் பவுண்டரிஸ்ன்றது தப்பு. whereas it is formed due to the mantle plume rising from the earth's core mantle boundary region creating volcanic activity at the surface. அப்ப answer for this question என்னது? Only one of the statement 2 and 3 is correct and that explains the statement 1. இதுதான் question number 12 உடைய answer option C. Then question number 13. ஸோ இந்த மூணு மேட்ச், அதாவது மூணு ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கக்கூடிய மேட்ச் ஃபார்மேட் வந்து இப்போ 2024 ப்ரிலிம்ஸ்ல இருந்து யூபிஎஸ்சி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பிரகாரம் பார்த்தோம்னா மூணு காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் ரீஜியன், இன்னொரு பக்கம் மவுண்டைன் ரேஞ்ச். அது எந்த டைப் ஆஃப் மவுண்டைன்? ஓகேவா? ஸோ உரால் மவுண்டைன்ஸ் சென்ட்ரல் ஏஷியன் ரீஜன்ஸ்ல தான் இருக்காங்கன்னா எஸ் கரெக்ட். அது என்ன டைப் ஆஃப் மவுண்டைன்? ஃபோல்டு மவுண்டைன்னா இதுவும் கரெக்ட். அப்போ ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிறது கரெக்ட். செகண்ட் ரோ யூரோப்பியன் ரீஜன்ஸ்ல பிளாக் ஃபாரஸ்ட் மவுண்டைன் ரேஞ்சஸ் இருக்கான்னா கரெக்ட். அது என்ன டைப் ஆஃப் மவுண்டைன்னா பிளாக் மவுண்டைன். ஓகே கரெக்ட். தென் சவுத் அமெரிக்கன் ரீஜன்ஸ்ல தான் ராக்கீஸ் இருக்கான்னா தப்பு. ராக்கீஸ் வந்து நார்த் அமெரிக்கால இருக்கு. சவுத் அமெரிக்கால என்ன மவுண்டைன்ஸ் இருக்கு? ஆண்டீஸ் மவுண்டைன்ஸ் இருக்கு. பட் ராக்கீஸ் இஸ் அ ஃபோல்டு மவுண்டைன், ஆண்டீஸ் இஸ் ஆல்சோ ஃபோல்டு மவுண்டைன். அப்ப இந்த இடத்துல ரீஜியனும் மவுண்டைனும் தப்பா மாறி இருக்கு. ஃபோர்த் பேரு ஆப்பிரிக்கன் ரீஜன்ஸ்ல தான் அட்லஸ் இருக்கு. ஸோ இது ரெண்டு கரெக்ட். பட் அட்லஸ் இஸ் அ ஃபோல்டு மவுண்டைன், நாட் அ பிளாக் மவுண்டைன். ஓகேவா? ஸோ அப்போ 4 பேர்ல ஒன்லி 1 and 2 ஆர் கரெக்ட். அப்போ ஹவு மெனி ஆஃப் தி கிவன் பேர் கிவன் ரோஸ்ல கரெக்ட்லி மேட்ச்னு கேட்டா ஆப்ஷன் பி ஒன்லி 2. ஓகேவா? ஸோ அப்போ மேஜரான ஃபோல்டு மவுண்டைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் பிளேட்டோ யுரேஷியன் பிளேட்டோ சப்டக்ட் ஆகக்கூடிய இடத்துல கிரியேட் ஆகிருக்கக்கூடிய ஹிமாலயன் மவுண்டைன் சிஸ்டம்ஸும், அதே மாதிரி அதோட எக்ஸ்டென்ஷனா மிட் கான்டினென்டல் பிளேட் பவுண்டரின்னு சொல்லுவாங்க. இந்த மிட் கான்டினென்டல் பிளேட் பவுண்டரி ரீஜன்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய ஆல்ப்ஸ் மவுண்டைன் சிஸ்டமும், இங்க நம்மளுடைய மெடிட்ரேனியன் ரீஜன்ஸ்ல கிரியேட் ஆயிருக்கக்கூடிய ஆப்பிரிக்கன் பிளேட் யூரேஷியன் பிளேட்டோடைய கன்வர்ஜன்ஸோட ரிசல்டண்டா கிரியேட் ஆயிருக்கக்கூடிய ஆல்பைன் மவுண்டைன் சிஸ்டம்ஸ் அல்லது ஆல்ப்ஸ் மவுண்டைன் சிஸ்டம்ஸ். அதே மாதிரி நார்த் வெஸ்டர்ன் ஆப்பிரிக்கன் ரீஜன்ஸ்ல இங்க அட்லஸ் மவுண்டைன் சிஸ்டம்ஸ் இருக்கும். ஸோ இங்க யுரேஷியன் பிளேட்டுக்கு நடுவில் இருக்கிறது தான் உரால் மவுண்டைன்ஸ். ஓகேவா? இதுவும் ஃபோல்டு மவுண்டைன்ஸ் தான். ஓகேவா? தென் நாஸ்கா பிளேட்டும் சவுத் அமெரிக்கன் பிளேட்டோட கன்வர்ஜன்ஸோட ரிசல்டண்டா இங்க உருவாகிறது தான் என்னது? நமக்கு ஆண்டீஸ் மவுண்டைன்ஸ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நார்தன் அமெரிக்கன் ரீஜன்ஸ்ல இருக்கிறது தான் ராக்கீஸ் மவுண்டைன்ஸ். ஸோ அப்போ ராக்கீஸ் மவுண்டைன்ஸ் இந்த சைடு வெஸ்டர்ன் போர்ஷன்ஸ் ஆஃப் தி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அதர் மேஜர் மவுண்டைன் சிஸ்டம்ஸ் எதுனா அப்பலேச்சியன் மவுண்டைன் சிஸ்டம்ஸ். ஓகேவா? ஸோ ராக்கீஸ், அப்பலேச்சியன், ஆண்டீஸ், அட்லஸ், ஆல்ப்ஸ், உரால்ஸ், தென் வந்து ஹிமாலயன்ஸ், இது எல்லாமே தான் வேர்ல்டுல இருக்கக்கூடிய மேஜர் ஃபோல்டு மவுண்டைன் சிஸ்டம்ஸ். அப்போ ஃபோல்டு மவுண்டைன்ஸோட கிரியேஷன் டெஃபினெட்லி அஸ் எ ரிசல்ட் ஆஃப் கன்வர்ஜன்ஸ். சில ரீஜன்ஸ்ல அது கான்டினென்ட் கன்வர்ஜன்ஸோட ரிசல்டண்டா இருக்கும். சில பகுதிகளில் கான்டினென்ட் ஓஷன் பிளேட்டோட கன்வர்ஜன்ஸா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த காம்பினேஷனும் தெரிஞ்சுக்கணும். தென் அதே மாதிரி பிளாக் மவுண்டைன்ஸோட கிரியேஷன் என்ன? டைவர்ஜன்ஸ்னால கிரியேட் ஆகும். டைவர்ஜன்ஸ்னால பிளாக் மவுண்டைன்ஸும் கிரியேட் ஆகும், ரிஃப்ட் வேலிஸும் கிரியேட் ஆகும். கரெக்டா? ரிஃப்ட் வேலிஸும் கிரியேட் ஆகும். ஸோ அதே மாதிரி யூரோப்பியன் ரீஜன்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த ரீஜன் தான் நமக்கு பிளாக் ஃபாரஸ்ட்னு சொல்லக்கூடிய பிளாக் மவுண்டைன்ஸ் இருக்கக்கூடிய ரீஜன். ஓகேவா? பிளாக் மவுண்டைன்ஸ் இருக்கக்கூடிய ரீஜன்ஸ். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் ரிஃப்ட். ஓகேவா? ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் ரிஃப்ட் வேலி வேர்ல்ட்ஸ்ல லார்ஜஸ்ட் ரிஃப்ட் வேலி, கான்டினென்டல் ரீஜன்ஸ்ல இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் ரிஃப்ட் வேலி ரீஜன்ஸ். ஓஷன்ல வந்து பார்த்தோம்னா நமக்கு இங்க மிட் அட்லாண்டிக் ரீஜன்ஸ்ல இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் ரிஃப்ட் வேலிஸ் நம்ம பார்க்கலாம், மிட் ஓஷனிக் ரீஜன்ஸ் இருக்கக்கூடிய பகுதிகளில். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஹட் வேலி, தென் வந்து பார்த்தீங்கன்னா ரைன் வேலி, ஓஸ்ஜஸ் மவுண்டைன்ஸ், தென் வந்து பார்த்தீங்கன்னா சியரா நெவேடா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேர்ல்ட்ஸ்ல மேஜரா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கக்கூடிய பிளாக் மவுண்டைன்ஸும் ரிஃப்ட் வேலி சிஸ்டம்ஸும். ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் ஹட் வேலி ரீஜன்ஸ். ஓகேவா? ஸோ ஆஸ்திரேலியன் பிளேட்டும்
ஆப்பிரிக்கன் பிளேட் ஆஸ்திரேலியன் அண்ட் ஆப்பிரிக்கன் பிளேட்டோடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரிஃப்ட் வேலி ரீஜியன்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி ஒன்லி 2. தென் கொஸ்டின் நம்பர் 14. ஒரு சைடு வந்து வல்கேனோஸும் இன்னொரு சைடும் அந்த வல்கேனோஸ் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸையும் அசோசியேட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னது, மவுண்ட் வெசூவியஸ் வல்கனோ எங்க இருக்குது? இட்டாலியில தான் கரெக்ட். மவுண்ட் ஃபியூஜி வல்கனோட பொசிஷன் ஜப்பான்ல தான் இருக்கு. மவுண்ட் செயின்ட் ஹெலன்ஸ் இருக்கிறது நியூசிலாந்து கிடையாது, யூஎஸ்ஏ. ஓகேவா? ஸோ அதே மாதிரி மோனோலோவா ஹவாயன் ஹாட்ஸ்பாட் வல்கானிக் ஐலாண்ட்ஸ் பார்த்தோமா, அதுல இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் வல்கனோ தான் இந்த மோனோலோவா வல்கனோ. இதனோட பிரசன்ஸ் எங்க? ஹவாயின் ஐலாண்ட்ஸ். இட் பிலாங்ஸ் டு யூஎஸ்ஏ தான். ஸோ அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 3 பேர் கரெக்ட், ஒரு பேர் மட்டும் தான் தப்பு. ஸோ இப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி 3 பேர்ஸ் ஒன்லி. ஓகேவா? ஸோ இங்க பார்த்தோம்னா மவுண்ட் செயின்ட் ஹெலன்ஸ் இருக்கிறது யூஎஸ்ஏ. ஓகேவா? தென் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வெசூவியஸ், எட்னா, இது எல்லாமே இங்க இருக்கக்கூடிய யூரோப்பியன் ரீஜன்ஸ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் வல்கானிக் மவுண்டைன்ஸ். தென் அதுக்கப்புறம் மோனோலோவா, கியலாவோ, இது எல்லாமே ஹவாயன் ரீஜன்ஸ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் வல்கனோஸ். தென் அதுக்கப்புறம் இங்க பசிபிக் அல்லது இந்தோனேஷியன் பிளேட் பவுண்டரி ரீஜன்ஸ்ல இருக்கக்கூடிய கிராக்கத்தோவா, இது வந்து அடுத்தது இம்பார்ட்டன்டான வல்கானிக் மவுண்டைன்ஸ். ஓகேவா? தென் வந்து ஃபியூஜி மவுண்டைன் சிஸ்டம்ஸ். ஓகேவா? ஸோ எஸ்பெஷலி நமக்கு இந்த பசிபிக் பிளேட் இருக்குல்ல, இந்த பசிபிக் பிளேட்டோடைய பவுண்டரிஸ் வித் நார்த் அமெரிக்கன் பிளேட்டு, சவுத் அமெரிக்கன் பிளேட்டு, இந்தோனேஷியன் அண்ட் பிலிப்பைன் பிளேட்டு, இந்தோ ஆஸ்திரேலியன் பிளேட்டு, யுரேஷியன் பிளேட், இந்த பசிபிக் பிளேட்டோடைய என்டையர் பவுண்டரி ரீஜனுமே யூ கேன் ஃபவுண்ட் தி பிரசன்ஸ் ஆஃப் வல்கனோஸ். அதனாலதான் இது என்ன சொல்லுவாங்கன்னா பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்லுவாங்க. பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர். ஸோ மேஜரான வல்கனோஸோட பிரசன்ஸை யூ கேன் ஃபவுண்ட் ஆன் தி மார்ஜின்ஸ் ஆஃப் தி பசிபிக் ஓஷன் ரீஜன்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் மேஜரான இந்த எல்லோ அண்டு ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது தான் பசிபிக் ரிங் ஆஃப் பவுண்டரின்னு சொல்லுவாங்க, பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தென் கொஸ்டின் நம்பர் 15. ஒரு பக்கம் ரிஃப்ட் வேலிஸ், ரிஃப்ட் அல்லது ஃபால்ட், அது பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய பிளேட் பவுண்டரி ரீஜன்ஸ். நார்மலா நம்மளுக்கு என்ன ரிஃப்ட் வேலிஸோ அல்லது ஃபால்ட்டோ கிரியேட் ஆகிறது டைவர்ஜென்ட் பிளேட் பவுண்டரியில தான் இருக்கும், நம்ம பார்த்துருப்போம். பட் வேர்ல்டுலயே கான்டினென்டல்ல இருக்கக்கூடிய ஒரு லார்ஜஸ்ட் ஃபால்ட் என்னது? சான் ஆண்ட்ரியஸ் ஃபால்ட். சான் ஆண்ட்ரியஸ் ஃபால்ட் எந்த மாதிரியான பவுண்டரியில இருக்குன்னு சொல்லியிருக்கு? டைவர்ஜென்ட் பிளேட் பவுண்டரி பிட்வீன் பசிபிக் அண்ட் நார்த் அமெரிக்கன் பிளேட்ஸ். பசிபிக் அண்ட் நார்த் அமெரிக்கன் பிளேட் பவுண்டரி ரீஜன்ல தான் இருக்கு. ஆனா இது டைவர்ஜென்ட் கிடையாது, டிரான்ஸ்ஃபார்ம். இட் இஸ் அன் எக்ஸப்ஷன். ஓகேவா? டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரியில மேஜரா எந்த விதமான லேண்ட் ஃபார்ம்ஸும் ஃபார்ம் ஆகாதுன்னு நம்ம பார்த்திருந்தோம். பட் இட் இஸ் அன் எக்ஸப்ஷன் தட் சான் ஆண்ட்ரியஸ் ஃபால்ட் இஸ் ஃபவுண்ட் இன் தி டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரி ரீஜன்ஸ். அதே மாதிரிதான் இந்த நார்த் அனடோலியன் ஃபால்ட். நார்த் அனடோலியன் ஃபால்ட் ரீசெண்டா ஒரு 2 years பேக் டர்க்கியில ஒரு மேஜர் எர்த்குவேக்கை கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த இந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரி பிட்வீன் யுரேஷியன் அண்ட் அனடோலியன் பிளேட். ஓகேவா? அதே மாதிரி ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் ட்ரிஃப்ட் பார்த்தோம். இந்த ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் ட்ரிஃப்ட் வந்து பார்த்தோம்னா டைவர்ஜென்ட் பவுண்டரி பிட்வீன் ஆப்பிரிக்கன் பிளேட் அண்ட் சொமாலியன் பிளேட். ஸோ 2, 3 கரெக்ட், 1 தப்பு. ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 2 பேர்ஸ் ஒன்லி. ஓகேவா? ஸோ சான் ஆண்ட்ரியஸ் ஃபால்ட்டோட பிரசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பசிபிக் பிளேட்டோட மூவ்மெண்ட் இப்படி இருக்கும், நார்த் அமெரிக்கன் பிளேட்டோட மூவ்மெண்ட் இப்படி இருக்கும். ஸோ இந்த பெண்டிங்னால இந்த டிரான்ஸ்ஃபார்ம் மூவ்மெண்ட் இட் கிரியேட்ஸ் அ ஃபால்ட். இந்த கான்டினென்டல் ஷேப்போடைய பெண்டிங் என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரியில இந்த ப்ரெஷரை கிரியேட் பண்ணி ஃபால்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுதான் சான் ஆண்ட்ரியஸ் ஃபால்ட். ஸோ அதே மாதிரி ஆப்பிரிக்கன் பிளேட்டும் அரேபியன் பிளேட்டும் டைவர்ஜ் ஆகக்கூடிய இடத்துல தான் நமக்கு ரெட் சி ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேவா? ரெட் சி ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அதே மாதிரி இன்டீரியர் ஆஃப் தி ஆப்பிரிக்கால சொமாலியன் பிளேட்டும் ஆப்பிரிக்கன் பிளேட்டும் ரிஃப்ட் ஆகக்கூடிய இடத்துல தான் ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் ரிஃப்ட் வேலி ரீஜன்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி யுரேஷியன் பிளேட்டோட மூவ்மெண்ட்டும் நார்த் அனடோலியன் பிளேட்டோட மூவ்மெண்ட்டும் நமக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரி ரீஜன்ஸா இருக்கும். இந்த டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரி ரீஜன்ஸ்ல டியூ டு ஸ்ட்ரைக் ஸ்லிப் ஃபால்ட்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரைக் ஸ்லிப் ஃபால்ட். இந்த ஸ்ட்ரைக் ஸ்லிப் ஃபால்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா கிரியேட்ஸ் அ மேஜர் எர்த்குவேக். ஓகேவா? மேஜர் எர்த்குவேக். இட் ஹாஸ் ஃபவுண்ட் ஆன் தி transform boundary regions of North Anatolian fault and Anatolian plate la North Anatolian fault regions la create ஆயிருக்கு. ஓகேவா? So the answer for this question is option B, 2 pairs only. Then question number 16.
ஒரு 5 பிளேட்ஸை கொடுத்து how many of the above mentioned plates are minor plates னு சொல்லியிருக்கு. ஸோ மேஜர் பிளேட்ஸ்ன்றதை தாண்டி கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எதெல்லாம் மைனர் பிளேட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. பிலிப்பைன் பிளேட், நாஸ்கா பிளேட், காக்கோஸ் பிளேட், கரீபியன் பிளேட், அரேபியன் பிளேட். இந்த 5மே வந்து மைனர் பிளேட்ஸ் தான். ஓகேவா? ஸோ அப்போ வேர்ல்டுல இருக்கக்கூடிய ஏன்னா மேஜர் பிளேட்ஸ்னு பார்த்தோம்னா நமக்கு என்னென்ன பசிபிக் பிளேட்டு, நார்த் அமெரிக்கன் பிளேட்டு, சவுத் அமெரிக்கன் பிளேட்டு, யுரேஷியன் பிளேட்டு, ஆப்பிரிக்கன் பிளேட்டு, இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட்டு, அண்டார்டிக் பிளேட்டு. இது எல்லாமே நமக்கு வந்து மேஜர் பிளேட்ஸ். ஓகேவா? மைனர் பிளேட்ஸ் பார்த்தோம்னா மைனர் பிளேட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேட்ஸ் பார்த்தா பிலிப்பைன் பிளேட்டு, நாஸ்கா பிளேட்டு, காக்கோஸ் பிளேட்டு, கரீபியன் பிளேட்டு, ரைட்டா, அரேபியன் பிளேட்டு, நமக்கு இருக்கக்கூடிய அரேபியன் பிளேட்டு, இது எல்லாமே ஸ்கோஷியா பிளேட், இது எல்லாமே மைனர் பிளேட்ஸ்ல இருக்கக்கூடிய பெரிய பிளேட்ஸ். இது இல்லாம நிறைய ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மைனர் பிளேட்ஸ் இருக்கு. ஸோ மேஜர் பிளேட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்டான மைனர் பிளேட்ஸ் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதனுடைய இன்ட்ராக்ஷன்ஸோட ரிசல்ட்டாக தான் ஒன் ஆஃப் தி மேஜர் மவுண்டைன் சிஸ்டம்ஸ் எல்லாமே வேர்ல்டுல ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் டி, all 5. Then question number 17. Which of the following are erosional landforms created by rivers? So rivers ஆல கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய erosional landforms, erosional and depositional landformsல erosional landforms கேட்டிருக்காங்க. V-shaped valleys erosional landform தான். Gorges erosional landforms தான். Flood plains பேர்ல இருக்கு, plains இருந்தாலே அது என்னது? Depositional landform. Waterfalls head of the riverல இருக்கக்கூடிய erosional landforms தான். Natural levees அந்த ரிவரோடைய கோர்ஸ்ல அதோட அட்ஜாயினிங் சைட்ல அதை டெபாசிட் பண்ணக்கூடிய அலுவியல் டெபாசிட்ஸ் தான் நேச்சுரல் லெவீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஃப்ளட் பிளைன்ஸும் நேச்சுரல் லெவீஸையும் தவிர்த்துட்டு மீதி 3மே இருக்கிறது தான் நமக்கு வந்து 1, 2 and 4 இருக்கக்கூடிய ஆப்ஷன் பி தான் நமக்கு வந்து எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு ரிவரோடைய கோர்ஸ், ஒரு ரிவர் வந்து ஃப்ளோ ஆக போகும்போது அது ஹெட்வர்ட் எரோஷன், அதனுடைய மவுண்டெயினஸ் ரீஜன்ஸ்ல வாட்டர் ஃபால்ஸை கிரியேட் பண்ணோம். கீழே வந்து பிளைன் ரீஜன்ஸ்க்கு வந்துருச்சுன்னா அந்த பிளைன் ரீஜன்ஸ்ல யூ கேன் ஃபைண்ட் தி பிரசன்ஸ் ஆஃப் அந்த மவுண்டைன் வேலி ரீஜன்ஸ்ல கார்ஜஸ் இருக்கும், வேலிஸ் இருக்கும், வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். கீழே வந்ததுக்கு அப்புறம் அது ஃப்ளட் பிளைன்ஸ் ரீஜன்ஸ், பிளைன் டெபாசிட்ஸ் தான் கிரியேட் பண்ணும். அந்த டெபாசிட்ஸ்ல இந்த மியாண்ட்ரிங் ஷேப்ல ரிவர் வந்து மியாண்ட்ரிங் ஷேப்ல போகும்போது அந்த சைட்வர்ட் போர்ஷன்ஸ்ல அதை டெபாசிட் பண்ணக்கூடிய அந்த செடிமெண்ட்ஸ் தான் நம்ம வந்து நேச்சுரல் லெவீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நேச்சுரல் லெவீஸும் இங்க என்னது? டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம் தான், எரோஷனல் லேண்ட்ஃபார்ம் கிடையாது. Then question number 18. Consider the following statements regarding the types of erosion. Okay, by erosion le types பத்தி கேக்குறாங்க. Splash erosion is the first stage of erosion where raindrops dislodge soil particles, while sheet erosion involves the removal of a thin layer of soil over a large area due to the surface runoff. Okay வா? So splash erosion பேர்ல இருக்கு, splash just தெரிக்கிறது. So first raindrops பட்டு தெரிக்கிறது தான் first stage of erosion, splash erosion சொல்லுவாங்க. அது அப்படியே ஃபர்தரா டெவலப் ஆகி ஒரு டாப் சர்ஃபேஸ் அது ரன் ஆஃப் பண்ணுச்சுன்னா அதுதான் ஷீட் எரோஷன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், போத் ரில் எரோஷன் அண்ட் கல்லி எரோஷன் அக்கர் ஆஃப்டர் ஷீட் எரோஷன், பட் கல்லி எரோஷன் கிரியேட்ஸ் larger channels that are difficult to be removed by normal agricultural practices. ஸோ இந்த ரிவரோடைய கண்டினியூஸ் எரோஷனல் ஆக்டிவிட்டினால கல்லீஸ் ஃபார்ம் ஆகும். அந்த கல்லீஸ் வந்து பார்த்தோம்னா சாயிலை இன்ஃபர்டைல ஆக்கிடும், அது அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ்க்கு எகெயின்ஸ்டாக இருக்கும். சப்போஸ் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் இங்கே கரெக்டு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ ரெயின் வாட்டர் பட்டு அந்த சாயில் டிஸ்டர்ப் ஆகி ஸ்பிளாஷ் எரோஷன் நடக்கும். அந்த ரெயின் வாட்டரை அதிகரித்து ஒரு பர்டிகுலர் டாப் சாயில் ரீஜன்ஸை மட்டும் அதை எரோட் பண்ணி கொண்டு போனால் அது ஷீட் எரோஷன். ஓகேவா? அந்த டாப் சாயில்லையே ஓடக்கூடிய ரிவர் மாதிரி ஓடக்கூடியது பிரான்ச்சஸா பிரிஞ்சு உருவாக்க ஆரம்பிச்சுன்னா ரில் எரோஷன். அது பெரிய பள்ளத்தை கிரியேட் பண்ணி ஒரு ரிவர் மாதிரியே ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சுன்னா அதுதான் கல்லி எரோஷன். ஸோ அப்போ கல்லி எரோஷன் தான் லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் அ எரோஷனல் டியூ டு ரெயின் வாட்டர்ன்ற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்படி கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் இட் குட் டிஸ்ரப்ட்ஸ் தி அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ். ஓகேவா? இட் குட் டிஸ்ரப்ட்ஸ் தி அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டா, ஆப்ஷன் சி, போத் 1 and 2. Then question number 19. Consider the following landforms. இதுல என்ன கேட்டிருக்கு? Which of the above are depositional landforms of glaciers? Depositional landforms of glaciers. ஓகேவா? சிற்கு கிடையாது, ஃபிஜார்டு கிடையாது. இது ரெண்டுமே என்னது?
எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் ட்ரம்லின், எஸ்கர் அண்ட் மொரைன். இது 3 தான் நமக்கு டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் கிளேஷியர்ஸ். ஓகேவா? இப்போ கிளேஷியர்ஸ் எடுத்துட்டோம்னா கிளேஷியர்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி எங்க ஹை ஆல்டிடியூட் இருக்கக்கூடிய மவுண்டேனஸ் ரீஜன்ஸ்ல கிளேஷியர்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்படி அந்த கிளேஷியர்ஸோட மூவ்மெண்ட்னால ஒரு ஹார்ன் ஷேப்டு, ஓகேவா, ஒரு கொம்பு மாதிரி இருக்கிறத நம்ம வந்து ஹார்ன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே 2 சைடட் ஸ்டீப் பீக்ஸ் இருக்கக்கூடியது அரீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தென் அது ஏற்படுத்தக்கூடிய பள்ளம் இருக்குல்ல, அந்த பள்ளமான பகுதிகளை தான் சிர்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது ஹேங்கிங் வேலிஸ், இந்த மாதிரி வேலி, சிர்க்ஸ், அரீட்ஸ், ஹார்னு, டான், இது எல்லாமே வந்து கிளேஷியல் எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ். ஓகேவா? அப்படி எரோட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த கிளேஷியர் வந்து பிளெயின் ரீஜன்ஸ்லயோ அல்லது வேலி ரீஜன்ஸ்லயோ டெபாசிட் பண்ணதில்ல, அந்த டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் நம்ம வந்து ட்ரம்லின்ஸ், எஸ்கர், எஸ்பெஷலி மொரைன்ஸ்னு சொல்லுவாங்க. இது எதனால கிளேஷியல் வந்து இப்போ ஐசேஜஸ் பீரியட்ஸ்லாம் நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இப்போ கோஸ்டல் ரீஜன்ஸ்ல இது ஃபுல்லா வந்து கிளேஷியர் ஆக்குபை பண்ணியிருக்கும். அப்புறம் சம்மர் அப்போ அந்த சம்மர் அப்போ கிளேஷியர் ரெட்ரீட் நடக்கும். ஏன்னா சம்மர் அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கோஸ்டல் வரைக்கும் ஆக்குபை பண்ணியிருக்கக்கூடிய இந்த கிளேஷியர் என்ன ஆகும்னா சம்மர் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ரெட்ரீட் ஆகிட்டே போகும். அப்ப அது ஃபர்ஸ்ட் வந்தப்ப கொண்டு வந்த எரோடட் லேண்ட்ஃபார்ம்ஸ் எல்லாமே இங்க டெபாசிட் ஆகி டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸா மாறிடும். ஸோ ரெட்ரீட்டிங் கிளேஷியர்ஸ் லீட்ஸ் டு தி ஃபார்மேஷன் ஆஃப் டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நார்டிக் கண்ட்ரிஸ், எஸ்பெஷலி நார்வே எடுத்துக்கிட்டோம்னா நார்வேவுடைய கோஸ்டல் ரீஜன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இப்படி பைன் ஷேப்டு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். இந்த பைன் ஷேப்டு ஸ்ட்ரக்சர்ஸை தான் ஃபிஜார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஃபிஜார்ட்ஸ்ன்றது எல்லாமே எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் கிளேஷியர்ஸ் அலாங் தி கோஸ்டல் ரீஜன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கிளேஷியர்ஸோட எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸையும் டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த ஃபிஜார்டை தான் 2023 மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருந்தாங்க. ஓகேவா? யூபிஎஸ்சி. தென் கொஸ்டின் நம்பர் 20. அமாங் தி ஃபாலோ, இது வரைக்கும் நம்ம வந்து பிசிக்கல் ஜியாகிரபி, அதாவது பிசிக்கல் ஜியாகிரபினா ஜியோமார்பாலஜி ஆஃப் பிசிக்கல் ஜியாகிரபியோட கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டோம். இதுக்கு மேல அதோட ரிலேட் ஆயிருக்கக்கூடிய இந்தியன் பிசியோகிராஃபியோட கொஸ்டின்ஸ் கண்டினியூ ஆகும். ஓகேவா? ஸோ அமாங் தி ஃபாலோயிங் சிட்டிஸ், இது ஜஸ்ட் மேப் பேஸ்டு கொஸ்டின். ஏன்னா எவ்ரி இயர் அட்லீஸ்ட் ஒரு மேப் பேஸ்டு கொஸ்டின் இந்தியன் மேப்பை, பேசிக்கான மேப்பை வச்சு லொகேஷன் ஆஃப் த சிட்டிஸ், அதனுடைய லாட்டிடியூட், லாட்டிடியூடினல் பொசிஷன்ஸ் வச்சு கேள்விகள் வரும். ஸோ அமாங் தி ஃபாலோயிங் சிட்டிஸ் which one is nearest to the Tropic of Cancer? Tropic of Cancer ஓட நியரஸ்ட் இருக்கக்கூடிய சிட்டி எதுன்னு கேட்டா கொடுக்கப்பட்டிருக்கிறதுல போபால் தான். ஓகேவா? ஸோ நமக்கு Tropic of Cancer மொத்தம் 8 ஸ்டேட்ஸ் வழியா பாஸ் ஆகும். எது? குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், திரிபுரா, மிசோரம். ஓகேவா? ஸோ இந்த 8 ஸ்டேட்ஸ் வழியாவும் நமக்கு வந்து டிராபிக் ஆஃப் கேன்சர் பாஸ் ஆகும். இந்த டிராபிக் ஆஃப் கேன்சருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா போபால் ஆல்மோஸ்ட் டிராபிக் ஆஃப் கேன்சருக்கு மேலேயே இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி லாட்டிடியூடினல் பொசிஷனை வச்சு லாங்கிடியூடினல் பொசிஷன்ஸை வச்சுட்டும் மேப்ல யூபிஎஸ்சி கேள்விகள் கேட்பாங்க. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் சி, போபால். தென் நம்மளுடைய இந்தியன் ஸ்டாண்டர்ட் மெரிடியன் சொல்லக்கூடிய 82.5 டிகிரி ஈஸ்ட் லாங்கிடியூட் அடிப்படையை வச்சு கேள்வி இருக்கு. இன் விச் அமாங் தி ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் does Indian standard meridian that is 82.5 degree east passes through? ஓகேவா? கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்ல உத்தராகண்ட் வராது, உத்தரப்பிரதேஷ் வரும். தென் வந்து தெலங்கானா வராது, ஆந்திர பிரதேஷ் வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட் வராது. ஸோ அப்போ 2, 3 and 6, 2, 3 and 6 இருக்கக்கூடிய ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ இந்தியன் ஸ்டாண்டர்ட் மெரிடியன் எடுத்துக்கிட்டோம்னா உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஒரிசா, ஆந்திரா, இந்த ஸ்டேட்ஸ் வழியா தான் ஃப்ளோ ஆகுமே தவிர ஜார்க்கண்டும் வராது, உத்தரகாண்டும் வராது, தெலங்கானாவும் வராது. ஓகேவா? ஸோ இதுல கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ அப்போ இந்தியன் ஸ்டாண்டர்ட் மெரிடியன் சொல்லக்கூடிய 82.5 டிகிரி ஃப்ளோ ஆகக்கூடிய ஸ்டேட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும். Then question number 92. Arrange the following northeastern states of India in ascending order with respect to the number of countries on which they share international border. ஓகேவா? ஸோ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லேயே சின்னதுல இருந்து பெருசா, அதாவது கம்மியான நம்பர்ல இருந்து அதிகமான நம்பரு இன்டர்நேஷனல் பவுண்டரிஸை ஷேர் பண்ணக்கூடிய ஸ்டேட்ஸை ஆர்டர் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இருக்கிறதுலையே திரிபுரா எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரே ஒரு கண்ட்ரியோட தான் பார்டரை ஷேர் பண்ணும். ஓகேவா? தென் வந்து ஏன்னா திரிபுரா எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து என்டையர்லி பங்களாதேஷோட மட்டும்தான் பார்டரை ஷேர் பண்ணும்.
இதே வந்து நம்ம அஸ்ஸாம் எடுத்துக்கிட்டோம்னா பங்களாதேஷ் கூடயும் ஷேர் பண்ணோம், பூட்டான் கூடயும் ஷேர் பண்ணோம். ஸோ பங்களாதேஷ் அஸ்ஸாம் வந்து செகண்ட், ஓகேவா. சிக்கிம் வந்து பார்த்துட்டோம்னா நேபாள், பூட்டான் அண்ட் சைனா 3 கண்ட்ரியோட ஷேர் பண்ணும், ஓகேவா. ஸோ அப்போ அசெண்டிங் ஆர்டர்னா ஃபர்ஸ்ட் திரிபுரா வரணும், அடுத்தது அஸ்ஸாம் வரணும், அடுத்தது சிக்கிம் வரணும், ஓகேவா. ஸோ அது பிரகாரம் என்னென்ன கண்ட்ரிஸ் எத்தனை எந்தெந்த ஸ்டேட்ஸ் எத்தனை கண்ட்ரிஸ் கூட பவுண்டரிஸை ஷேர் பண்ணதுன்னு பார்த்துக்கணும். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் டி 3, 2 அண்ட் 1, ஓகேவா. கொஸ்டின் நம்பர் 93 மேப் பேஸ்டு கொஸ்டின், ஓகேவா. ஸோ 8 டிகிரி சேனல் மால்தீவ்ஸ் மினிகாயும் பிரிக்குதா? எஸ், கரெக்ட். 9 டிகிரி சேனல் அதுக்கு மேல 9, இது எல்லாமே என்னது லாட்டிடியூடினல் பொசிஷன்ஸ் தான். 9 டிகிரி சேனல்ன்றது லக்ஷதீப்பை மினிகாயும் பிரிக்குது. 10 டிகிரி சேனல் இது யூபிசி கேட்டிருக்காங்க. 10 டிகிரி சேனல் என்னது அந்தமானையும் நிக்கோபாரையும் குடிக்குது, நம்ம லிட்டில் அந்தமான் அண்ட் நிக்கோபார். டன்கன் பேசேஜ்ன்றது சவுத் அந்தமானையும் மிடில் அந்தமானையும் பிரிக்குதான்னு கேட்டிருக்காங்க. தப்பு. மிடில் அந்தமானையும் லிட்டில் அந்தமானையும் சவுத் அந்தமானையும் பிரிக்கும். லிட்டில் அந்தமானையும் சவுத் அந்தமானையும் பிரிக்கும். அப்ப ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது 3 pairs ஆர் கரெக்ட்லி மேட்ச்ட், ஓகேவா. ஸோ மால்தீவ்ஸ் மினிகாயும் 8 டிகிரி சேனல், மினிகாய் லக்ஷதீப்பும் 9 டிகிரி சேனல், அந்தமானும் நிக்கோபாரும் 10 டிகிரி சேனல், சவுத் அந்தமானு லிட்டில் அந்தமானுக்கு நடுவில் தான் டன்கன் பேசேஜ், ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான லாட்டிடியூடினல் பொசிஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியன் ஐலாண்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். தென் கொஸ்டின் நம்பர் 94. Consider the following statements about the Himalayan mountain systems. Himalayas உடைய mountain system அடிப்படையா வச்சு. The Peerpanjal range lies south of the Greater Himalayas. ஹிமாத்ரின்னு சொல்லக்கூடிய கிரேட்டர் ஹிமாலயாஸ்க்கு சவுத்ல தான் பீர்பாஞ்சல் ரேஞ்ச் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இட் இஸ் தி லாங்கஸ்ட் ரேஞ்ச் இன் தி லெஸ்ஸர் ஹிமாலயாஸ். கிரேட்டர் ஹிமாலயாஸ்க்கு அடுத்தது சொல்லக்கூடிய ஹிமாச்சல் அல்லது மிடில் ஹிமாலயாஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹிமாச்சல், மிடில் ஆர் லெஸ்ஸர் ஹிமாலயாஸ்ன்னு சொல்லக்கூடியதோட சேர்ந்தது தான் பீர்பாஞ்சல் சொல்றாங்க. எஸ், தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். What about second statement? Na, the eastern Himalayas receive more rainfall than the western Himalayas due to their proximity to the West Bengal. Yes, eastern Himalayan regions na நம்மளுடைய நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸ் வரைக்கும் வந்துடும். ஸோ அந்த ரீஜன் நம்மளுடைய சவுத் வெஸ்ட் மான்சூன் அடிப்படையை வச்சு பார்த்தோம்னா நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸ்ல ரெயின்ஃபாலை கொடுத்துட்டு அங்கிருந்து டுவோர்ட்ஸ் நார்த் வெஸ்டர்ன் ரீஜன்ஸ் நோக்கி தான் பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சான மான்சூன் விண்ட்ஸ் வந்து டிராவல் ஆகும். ஸோ அப்போ ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் ஆர் கம்பேரிட்டிவ்லி ரிசீவிங் ஹையர் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால். அதனால தான் அங்கே ரெயின் ஃபாரஸ்ட் வெஜிடேஷன்ஸ் யூ கேன் ஃபைண்ட், ஓகேவா. ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். Dunes are longitudinal valleys found between the lesser Himalayas and the Shivaliks சொல்லிருக்காங்க. Dunes are longitudinal valleys, ஓகேவா. ஸோ இதுவும் கரெக்ட் தான். இதை அடிப்படையாக வச்சு தான் நம்மளுடைய டேரா டூன்ஸ்லாம் இருக்கும். டேராடூன், பத்லதூன் இதெல்லாம் இந்த மாதிரியான லொகேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆல் தி 3, ஓகேவா. ஸோ காரகோரம், லடாக், ஜாஸ்கர் இது மூணுமே நம்ம வந்து டிரான்ஸ் ஹிமாலயாஸ்ன்னு சொல்லுவோம். தென் அதுக்கப்புறம் வந்து நமக்கு கிரேட்டர் ஹிமாலயாஸ் அல்லது ஹிமாத்ரி இருக்கும். அதுக்கு கீழே பீர்பாஞ்சல், தௌலதார் ரேஞ்சஸ் இருக்கக்கூடிய மிடில் ஹிமாலயாஸ் ஆர் லெசர் ஹிமாலயாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அவுட்டர் மோஸ்ட் ஆர் சதர்ன் மோஸ்ட் ஹிமாலயாஸ் நமக்கு ஷிவாலிக் ரேஞ்சஸ் இருக்கும், ஓகேவா. நம்மளுடைய ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பூர்வாஞ்சல் ஹில்ஸ்ன்னு சொல்லுவோம். பூர்வாஞ்சல் ஹில்ஸ்ன்னு சொல்லுவோம். தென் இந்த லெசர் ஹிமாலயாஸ்க்கும் ஷிவாலிக்ஸ்க்கும் நடுவுல இந்த வேலி ரீஜன்ஸ்ல செடிமெண்ட் ஆயிருக்கக்கூடிய டெபாசிட்ஸ் இருக்குமா, இந்த டெபாசிட்ஸ் வழியா ரிவர்ஸோ அல்லது வாட்டரோ ஃப்ளோ ஆக போகும்போது இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி டெபாசிட்ஸ் இருக்குதுன்னா அங்க அக்ராஸ் ஒரு வேலிஸ் கிரியேட் ஆகும். இப்படி அக்ராஸா கிரியேட் ஆகக்கூடிய இந்த லாங்கிடியூடினல் வேலிஸ் தான் நம்ம டூன்ஸ்ன்னு சொல்லுவோம், ஓகேவா. ஸோ இங்க வந்து இது வந்து மவுண்டைன் வேலி ரீஜன். இந்த மவுண்டைன் வேலிக்குள்ளார இருக்கக்கூடிய டெபாசிட்ஸ்ல கிராஸ் செக்ஷனலா வேலிஸ் கிரியேட் ஆகிறத தான் டூன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய லாங்கிடியூடினல் வேலிஸை தான் டூன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது மேஜரா எங்க ஃபவுண்ட் ஆயிருக்கும்னா லெசர் ஹிமாலயாஸ்க்கும் அவுட்டர் ஹிமாலயாஸ் சொல்லக்கூடிய ஷிவாலிக்ஸ்க்கும் இடைப்பட்ட பகுதிகள் இருக்கும். அந்த மாதிரி பகுதிகளில் தான் டேராடூன் இருக்கு, ஓகேவா. தென் கொஸ்டின் நம்பர் 95. Consider the following statements about the Himalayas. Marine deposits from the Tethys Sea provide evidence that the Himalayas formed from the collision of the Indian and Eurasian plates, ஓகேவா. இந்தியன் பிளேட்டும் யூரேஷியன் பிளேட்டும் கான்டினென்டல் பிளேட் தான். பட் இந்தியன் பிளேட்டும் யூரேஷியன் பிளேட்டும் கொல்லிஷன் ஆகிறதுக்கு முன்னாடி அதுக்கு இடைப்பட்ட பகுதியில் என்ன இருந்ததுன்னா டெத்திசி இருந்தது. அந்த டெத்திசியோடைய டெபாசிட்ஸ், மரீன் டெபாசிட்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் தி கரண்ட் ஹிமாலயன் ஸ்ட்ரக்சர். So it provides the evidence that Indian plates, when it is getting crossing over the Tethys Sea after its collision with the Eurasian plate, led to the formation of Himalayas. நம்ம finalize பண்ணிக்கலாம், ஓகேவா. So first statement correct. Parallel mountain ranges
and frequent landslides due to steep gradients are characteristics features of Himalayas. இப்பதான் பார்த்தா ஹிமாத்ரி, ஹிமாச்சல், ஷிவாலிக்ஸ், டிரான்ஸ் ஹிமாலயாஸ் நமக்கு எல்லாமே parallel mountain ranges இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொன்றும் க்ளோஸரா இருக்கும், டீப் ஸ்டீப் கிரேடியன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் ஃபார் ஃப்ரீக்வெண்ட் லேண்ட்ஸ்லைட்ஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திஸ் ரீஜன் இஸ் அன் ஆக்டிவ் கன்வர்ஜென்ட் பிளேட் பவுண்டரி ரீஜன். ஓகேவா? ஸோ அதனால தான் ஹை எர்த்குவேக் ப்ரோன் ரீஜனாகவும் நம்ம ஹிமாலயாஸை கன்சிடர் பண்ணிப்போம். The Himalayas are young fold mountains with a weak flexible geological structure characterized by deep gorges and meandering river courses. ஓகேவா? ஹிமாலயாஸ்ல இருந்து உருவாகக்கூடிய ரிவர்ஸ் இட் கிரியேட்ஸ் அ ஹை லெவல் ஆஃப் மியாண்டரிங் கோர்சஸ். அதனுடைய ஜியோலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் இஸ் கம்பேரிட்டிவ்லி வீக்கரா தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் என்னது? 1, 2 and 3. ஸோ அப்போ இந்தியன் பிளேட் எடுத்துக்கிட்டோம்னா, சாரி ஆப்பிரிக்கா கோண்ட்வானா ரீஜனோட அட்டாச் ஆயிருக்கக்கூடிய இந்தியன் பிளேட் when it is moving towards the north eastern directions நோக்கி வரப்போகும்போது யுரேஷியன் பிளேட்டோட வந்து கொல்லிஷன் ஆக போகும்போது, ஓகேவா, யுரேஷியன் பிளேட்டோட வந்து கொல்லிஷன் ஆக போகும்போது கிரியேட் ஆன எலிவேட்டட் மவுண்டைன் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நமக்கு ஹிமாலயாஸ். இந்த கொல்லிஷனுக்கு முன்னாடி இங்க என்ன இருந்திருக்கு? இங்க வந்து டெத்திசி இருந்திருக்கு. அப்ப இந்த டெத்திசியோடைய செடிமெண்ட்ஸ் அண்ட் டெபாசிட்ஸும் இஸ் பார்ட் ஆஃப் தி எலிவேட்டட் ஹிமாலயன் ஸ்ட்ரக்சர்ஸா இருக்கிறதுனால தான் இட் இஸ் கம்பேரிட்டிவ்லி வீக்கர் ஜியோலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸா இருக்கு. ஏன்னா ஸ்ட்ராங் டெபாசிட்ஸா இருக்காது. மரீன் டெபாசிட்ஸ் எல்லாமே லூஸ்லி பேக்டு மெட்டீரியல்ஸா தான் இருக்கும். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் ஃபார் frequent landslides is occurring over the Himalayas. அந்த landslides ட்ரிகர் பண்ணக்கூடிய ஆக்டிவ் கன்வர்ஜென்ட் பிளேட் பவுண்டரியாவும் இருக்கு. தென் லேண்ட்ஸ்லைட்ஸ் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் லேண்ட்ஸ்லைட்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு இன்னொன்று ஸ்டீப் வேல்யூஸும் முக்கியமான காரணங்களா இருக்கு. ஸோ இது எல்லாமே பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ ஹிமாலயன் ஸ்ட்ரக்சர்ஸா நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தென் கொஸ்டின் நம்பர் 96. ஓகே, நார்த் டு சவுத் டிவிஷனா ஹிமாத்ரி, ஹிமாச்சல், ஷிவாலிக்ஸ் பிரிச்ச மாதிரியே வெஸ்ட் டு ஈஸ்ட் ஹிமாலயாஸை இன்பிட்வீன்ல ஓடக்கூடிய ரிவர்ஸோட பவுண்டரிஸை வச்சு பிரிச்சிருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா எது பஞ்சாப் ஹிமாலயாஸ் இஸ் பிட்வீன் இண்டஸ் அண்ட் சட்லஜ்னா கரெக்ட். நேபாள் ஹிமாலயாஸ் இஸ் பிட்வீன் சட்லஜ் அண்ட் காளி. குமான் ஹிமாலயாஸ் இஸ் பிட்வீன் காளி அண்ட் தீஸ்தான் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே அப்படியே ஸ்வாப் ஆயிருக்கு. ஓகேவா? அசாம் ஹிமாலயாஸ் இஸ் பிட்வீன் தீஸ்தான் பிரம்மபுத்திரா கரெக்ட். ஓகேவா? ஸோ இண்டஸுக்கும் சட்லஜுக்கும் நடுவில் பஞ்சாப் ஹிமாலயாஸ், சட்லஜுக்கும் காளிக்கும் நடுவில் இருக்கிறது குமான் ஹிமாலயாஸ். ஓகேவா? குமான் ஹிமாலயாஸ் இது ரெண்டுமே ஸ்வாப் ஆயிருக்கு. தென் காளிக்கும் தீஸ்தாக்கும் நடுவில் இருக்கிறது நேபாள் ஹிமாலயாஸ். தென் தீஸ்தாக்கும் பிரம்மபுத்திராக்கும் நடுவில் இருக்கிறது அசாம் ஹிமாலயாஸ். அப்போ இது ரெண்டும் தப்பா இருக்கிறதுனால ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் பி, 2 pairs only. தென் கொஸ்டின் நம்பர் 97. ஒரு பக்கம் கிளேஷியர்ஸும் அந்த கிளேஷியர்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய மவுண்டைன் ரேஞ்சஸும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ சியாச்சின் கிளேஷியர் காரகோரம் ரேஞ்சா கரெக்ட். கங்கோத்ரி கிளேஷியர் நம்ம கங்கா உருவாகக்கூடிய கங்கோத்ரி கிளேஷியர் கார்வால் ஹிமாலயாஸா கரெக்ட். மிலாம் கிளேஷியர் ஜாஸ்கார் ஹிமாலயாஸ்னா தப்பு. ஓகேவா? தென் வந்து பீந்தாரி கிளேஷியர் இஸ் அசோசியேட்டட் வித் குமான் ஹிமாலயாஸ்னா கரெக்ட். ஓகேவா? ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 3 pairs only. ஓகேவா? நமக்கு வந்து மிலாம் கிளேஷியர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க இருக்கு கார்வால் ஹிமாலயாஸோட, ஜாஸ்கர் இங்க இருக்கும். ஓகேவா? ஸோ சியாச்சின் கிளேஷியர், கங்கோத்ரி கிளேஷியர், மிலாம் கிளேஷியர், பிண்டாரி கிளேஷியர், ஜெமு கிளேஷியர், கஞ்சன்ஜங்கா கிளேஷியர், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கிளேஷியர்ஸ். ஸோ இந்த கிளேஷியர்ஸ் அசோசியேட்டட் வித் மவுண்டைன் சிஸ்டம்ஸும் ரொம்ப முக்கியம். இந்த கிளேஷியர்ஸ், வாட் ஆர் ஆல் தீஸ் கிளேஷியர்ஸ் சோர்சஸ் ஃபார் இம்பார்ட்டன்ட் ஹிமாலயன் ரிவர்ஸ்ன்றது முக்கியம். ஸோ அப்போ கிளியர்ஸ் வித் மவுண்டைன் சிஸ்டமும் கிளேஷியர்ஸ் வித் ரிவர்ஸோடைய ஆரிஜின் சோர்ஸா இருக்கிறது, இந்த ரெண்டு காம்பினேஷன்லையும் பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் சி. தென் பாசஸ். ஓகேவா? மவுண்டன்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய பாசஸ். ஜோசிலா பாஸ் கிரேட் ஹிமாலயாஸ் கரெக்டா? கரெக்ட். நதுலா பாஸ் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். ஷிப்கிலா பாஸ் பீர்பாஞ்சல் தப்பு. ஷிப்கிலா பாஸ் இந்த சைடு இருக்கும், பீர்பாஞ்சல் ரேஞ்ச் அந்த சைடு இருக்கும். போம்டிலா பாஸ் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸா கரெக்ட். ஓகேவா? ஸோ நமக்கு இதெல்லாமே முக்கியமான பாசஸ், ரைட்டா? ஸோ ஷிப்கிலா பாஸ் இங்க இருக்கு பாருங்க, நமக்கு ஷிப்கிலா பாஸ் இங்க இருக்கு. பீர்பாஞ்சல் ரேஞ்ச் இந்த சைடு இருக்கும். பீர்பாஞ்சல் ரேஞ்சில் இருக்கிறது பீர்பாஞ்சல் பாஸ். ஸோ இது ரெண்டுமே தப்பா பார்த்துருப்பாங்க. ஜோசிலா பாஸ், கார்டங் பாஸ், தென் வந்து மனாஸ் லிப்புலேக் பாஸ், நிதி பாஸ், ரோத்தங் பாஸ், இது எல்லாமே இம்பார்ட்டன்டான பாசஸ். தென் அடுத்தது இந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய சிக்கிம் ரீஜன்ல இருக்கக்கூடிய நத்துலா ஜீலப்லா பாசஸ் ரொம்ப முக்கியம். தென் ஈஸ்டர்ன் ஹிமாலயன் ரீஜன்ஸ்ல இருக்கக்கூடிய போம்டிலா பாசஸ், திஹாங் பாசஸ். இந்த திஹாங் பாஸ் வழியா தான் நமக்கு என்னது இண்டஸ் ரிவர் சிஸ்டம், சாரி பிரம்மபுத்திராவுடைய ரிவர்ஸோடைய
இன்ட்ரூஷன் உள்ள வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் பாசஸை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? தென் கொஸ்டின் நம்பர் 99. கன்சிடர் தி ஃபாலோயிங் மவுண்டைன் ரேஞ்சஸ். ஸோ 5 மவுண்டைன் ரேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. காரகோரம், ஹிமாலயாஸ், ஹிந்துகுஷ், டியான்ஷன், குன்லுன். இந்த மவுண்டைன் ரேஞ்சஸும் இதுல எதெல்லாம் பாமிர் நாட், பாமிர் முடிச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த ஜாயிண்டோட வந்து அசோசியேட் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. இந்த 5 மவுண்டெயின்ஸுமே பாமிர் நாட்டில் வந்து மீட் ஆகிறது தான். ஓகேவா? ஸோ இந்த பாமிர் முடிச்சு அல்லது பாமிர் நாட்டில் தான் ஹிமாலயாஸ், காரகோரம், குன்லுன், டியான்ஷன், ஹிந்துகுஷ் இது எல்லாமே வந்து மீட் ஆகக்கூடிய இடமா இருக்கும். ஸோ இப்போ ஹிமாலயாஸ், காரகோரம் இது எல்லாமே இந்தியன் நேபாளின் பகுதிகளில் போயிடும். ஹிந்துகுஷ் மவுண்டன்ஸ் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் பகுதிகளில் போயிடும். டியான்ஷன் அண்ட் குன்லுன் மவுண்டன்ஸ் இது வந்து நேபாள், சைனா பகுதிகளில் போயிடும். இது வந்து அப்பர் பார்ட் ஆஃப் சைனா பகுதிகளில் போயிடும். ஓகேவா? ஸோ இந்த 5 இம்பார்ட்டன்டான மவுண்டைன் ரேஞ்சஸும் ஜாயின் ஆகக்கூடிய அந்த பகுதியை தான் பாமிர் நாட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்ட் பார்த்துக்கோங்க. தென் கொஸ்டின் நம்பர் 100. Consider the following statements. Along with Mount Everest, both Nanga Parbat and Kanchenjunga peaks are part of Greater Himalayas. நமக்கு Greater Himalayasல தான் மவுண்ட் எவரெஸ்ட் இருக்குன்னு தெரியும். ஸோ வேர்ல்ட்ஸ்லேயே ஹையஸ்ட் பீக் ஆனது. ஸோ அதோட சேர்த்து தான் கஞ்சன்ஜங்கா தேர்ட் ஹையஸ்ட் பீக்கான கஞ்சன்ஜங்காவும் நங்கா பர்பாத்தும் இருக்கா அப்படின்னு கேட்டா எஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், Namcha Barwa at the eastern end of the Himalayas is where the Brahmaputra river makes a sharp U-turn before entering into the India, forming the Great Bend. Namcha Barwa மொழியா தான் நமக்கு பிரம்மபுத்திரா உள்ள வருது. ஸோ இப்போ இந்தியன் பிளேட்டு போய் யுரேஷியன் பிளேட்டோட வந்து ஹிட் பண்ணதுனால வெஸ்டர்ன் எண்ட்லையும் ஈஸ்டர்ன் எண்ட்லையும் 2 சின்டாக்சியல் பென்ஸ் ஏற்படும். அந்த சின்டாக்சியல் பென்ஸ் ஏற்படக்கூடிய இடம் தான் நங்கா பர்பாத்தும் நம்ச பர்வாவும். ஓகேவா? ஸோ இந்த நங்கா பர்பாத்து வெஸ்டர்ன் எண்டாவும் நம்ச பர்வா ஈஸ்டர்ன் எண்டாவும் இருக்கும். இந்த சின்டாக்சியல் பெண்ட் இருக்கக்கூடிய இந்த பகுதியில தான் சாங்போன் சொல்லக்கூடிய பிரம்மபுத்திரா இந்தியாவுக்குள்ளார வந்து ஃப்ளோ ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த போத் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் சி, போத் 1 and 2. Then question number 86. Consider the following statements about the Great Plains of India. Himalayan systems இருக்கு. ஹிமாலயாஸ்ல இருந்து கண்டினியூஸா ஃப்ளோ ஆகக்கூடிய பெர்மனன்ட் ரிவர் சிஸ்டம்ஸ் இருக்கு. அந்த பெர்மனன்ட் ரிவர் சிஸ்டத்தினால எரோட் பண்ண மெட்டீரியல் எல்லாமே வந்து ஒரு சிங்க்ளைனல், ஒரு பள்ளத்தாக்கு பகுதியில் டெபாசிட் பண்ணி கிரியேட் ஆன ஒரு அடிஷனல் லேண்ட்ஃபார்ம் ஸ்ட்ரக்சர் தான் கிரேட் பிளைன்ஸ் ரீஜியன்ஸ் அல்லது இண்டோ கேஞ்சட்டிக் பிளைன் ரீஜியன்ஸ் ஆஃப் இந்தியான்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதனோட சப்டிவிஷன்ஸ் வச்சு இந்த கேள்வி இருக்கு. The Bangar region is characterized by porous coarse sediments where the river disappears, while the Terai region is swampy and receives water from the underground seepage of rivers. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். பட் இந்த இடத்துல பாங்கர் கிடையாது, பாபர். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், the Barber contains of the older alluvium. ஓல்டர் அலுவியம்ன்றது பாங்கர். ஓகேவா? பாங்கரும் பாபரும் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு with slightly elevated terraces, while Kadar, இது correct, while Kadar is composed of newer alluvium which is more fertile and prone to flooding. அப்ப இந்த கொஸ்டின் என்னது? neither one nor two. ஓகேவா? இப்ப சிவாலிக்ஸ் அல்லது அவுட்டர் ஹிமாலயாஸ் சொல்லக்கூடிய பகுதிகளில் இருந்து ரிவர் கீழே வரப்போகும்போது சிவாலிக்ஸ்க்கு அப்புறம் ஹிமாலயாஸ் கிடையாது. அப்ப சிவாலிக்ஸோட ஃபூட்டில்ஸ்ல வந்து ரிவர் வந்து மேல இருந்து கொண்டு வர போகும்போது பெரிய பெரிய பெபிள்ஸ் அண்ட் கிராவல்ஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஃபூட்டில்ஸ் ஆஃப் த ஹிமாலயாஸ்ல டெபாசிட் பண்ணோம். அப்படி அந்த ஃபூட்டில்ஸ் ஆஃப் த ஹிமாலயாஸ்ல டெபாசிட் பண்ணக்கூடிய இடத்துல ரிவர் இஸ் கோயிங் அண்டர் கிரவுண்ட், ரிவர் டிஸ்அப்பியர்ஸ். அப்படி ரிவர் டிஸ்அப்பியர் ஆகக்கூடிய இந்த பெபிள்ஸ் அண்ட் கிராவல்ஸ் இருக்கக்கூடிய ரீஜன் தான் பாபர். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த டிஸ்அப்பியர் ஆன ரிவர் திரும்ப ரீஎமர்ஜ் ஆகக்கூடிய ஸ்வாம்பி ரீஜன் தான் தராய். ரீஅப்பியர் ஆனதுக்கு அப்புறம் அந்த ரிவரோட டெபாசிட்ஸ் ஓல்டர் அலுவியம் டெபாசிட்ஸா இருக்கிறது பாங்கர், நியூவர் அலுவியம் டெபாசிட்ஸா இருக்கிறது காதர். ஓகேவா? இது 4 தான் 4 சப்டிவிஷன்ஸ் ஆஃப் இண்டோ-கேஞ்சட்டிக் ஆர் கிரேட் பிளைன் ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இது 4மே எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றதுன்றதை கிளியரா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஹைலாண்ட் ரீஜன்ஸ் சொல்லக்கூடிய பெனின்சுலர் பிளாட்டூ ரீஜன்ஸ் உருவாகிடும். ஓகேவா? தென் கொஸ்டின் நம்பர் 87. ஸோ அந்த ஓல்டர் அலுவியம் டெபாசிட்ஸோட அசோசியேட் ஆனதான் இதுவும். காங்கர் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் கால்சியம் கார்பனேட் ஃபவுண்ட் இன் அரிட் அண்ட் செமி அரிட் ரீஜன்ஸ் which plays a role in reducing soil fertility by hardening the soil structure and impeding water infiltration. Correct. So the older alluvium deposits oda calcium carbonate deposits அதிகரிச்சுச்சுனா that could lead to the formation of conker deposits. இது என்ன பண்ணும்னா சாயிலோட ஃபெர்டிலிட்டியை குறைச்சி
ரொம்ப ஹார்டன் ஆக்கிடும். ஸோ வாட்டர் இம்பெர்மியபிலிட்டி குறைய ஆரம்பிக்கும். வாட்டர் இம்பெர்மியபிலிட்டி குறைய ஆரம்பிக்க போகும்போது இட் குட் பிகம் தி அரிட் ரீஜன்ஸா மாறிடும். ஏன்னா வாட்டரோட பர்குலேஷன் இல்லைன்னா சாயிலோட மாய்ஸ்சர் ரீட்டைன் ஆகாது. ஓகேவா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட், கொல்லர் ரெஃபர்ஸ் டு தி கோஸ்டல் பிளைன்ஸ் ஃபவுண்ட் அலாங் தி ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் இந்தியா நோன் ஃபார் தேர் ஃபெர்டைல் அலுவியம் டெபாசிட்ஸ். தப்பு. கொல்லருன்றதோ அல்லது ரே அப்படின்னு சொல்றதோ சலைன் எஃப்ளோரசன்ஸ் சொல்லுவாங்க. சலைன் எஃப்ளோரசன்ஸ். ஸோ அந்த ஹை அரிட் ரீஜன்ஸ்ல கேபிலரி ஆக்ஷன் மூலியமா பாட்டம்ல இருக்கக்கூடிய சால்ட் டெபாசிட்ஸ் டாப் ஆஃப் தி சாயிலுக்கு வந்து அது மூலியமா அந்த சாயிலோட ஃபர்டிலிட்டியை குறைக்கக்கூடிய அந்த கண்டிஷன்ஸை தான் இந்த கொல்லர் அல்லது ரெயின் சொல்லுவாங்க. இது ஃபெர்டிலிட்டியோட சம்பந்தப்பட்டதே கிடையாது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் பியூர்லி ராங். ராஜஸ்தானுடைய அது எஸ்பெஷலி வெஸ்டர்ன் மோஸ்ட் ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய என்ன சொல்றது விண்ட் எரோஷனல் விண்டோட டெபாசிஷனல் ஆக்டிவிட்டிஸ்னால உருவாகக்கூடிய லேண்ட்ஃபார்ம்ஸ் தான் மாருஸ்தாலி. மாருஸ்தாலி ரெஃபர்ஸ் டு தி வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தி தார் டெசர்ட் where sand dunes dominates the landscape characterized by arid conditions, sandy soil with very low rainfall. So Marustali conquer rendu correct. Second statement thappa. Answer for this question is option C 1 and 3 only. Okay va? Then Karevas. Karevas என்றது எதனோட அசோசியேட் ஆனது? They are thick deposits of glacial clay and other materials found in the valleys of the Kashmir, which is useful for saffron cultivation. Karevas deposits. ஓகேவா? ஸோ இப்படி கிரேட் ஹிமாலயன் ரேஞ்சுக்கும் பீர்பாஞ்சல் ரேஞ்சுக்கும் இடைப்பட்ட இருக்கக்கூடிய காஷ்மீர் வேலி பகுதிகளில் இந்த கிளேஷியர்ஸ் இருக்குல்ல, இந்த கிளேஷியர்ஸோட மூவ்மெண்ட்னால அந்த கிளேஷியர்ஸோடைய டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆன கிளே தான் நம்ம காரேவா பேசின்ஸ் சொல்லுவோம். இந்த காரேவால இருக்கக்கூடிய இந்த ஃபர்டைல் மெட்டீரியல்ஸோடைய கிளே டெபாசிட்ஸ் என்ன பண்ணோம்னா சாஃப்ரான் கல்டிவேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். So it is very much known for saffron cultivation in the Kashmir Valley regions. And the deposits க்கு பேர் என்னது? Karevas. So Marustali, கொல்லரு, காரேவாஸ், காங்கரு, பாங்கர் இந்த மாதிரியான டேர்ம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டேர்முக்குமான மீனிங் என்னன்னு பார்த்துக்கணும். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் பி. Question number 89. Consider the following statements with respect to coastlines of India. ஓகேவா? Eastern coastal regions is broader and majorly emergent in nature, whereas the western coastal plains is narrower, both emergent and submergent in nature. Okay va? In that eastern coastal plains are broader and eastern coastal plains are sourced from eastern Ghats to Bay of Bengal varaikkum broader ஆவும் இருக்கும், அது emergent nature ஆவும் இருக்கும். Deltas are more commonly found along the emergent coast where the land remains stable or rises, allowing for the build up of river deposits. Correct. Estuaries are typically associated with the submergent coast where rising sea levels flood the river valleys, preventing delta formation and creating tidal brackish water environments. இதுவும் correct. Answer for this question is option D 1, 2 and 3. இப்போ ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இட் இஸ் எமர்ஜென்ட் இன் நேச்சர். எமர்ஜென்ட் இன் நேச்சர்னா அந்த கோஸ்டல் பிளைன்ஸ் வந்து இப்போ சி லெவல் எடுத்துக்கிட்டோம்னா சி லெவலோட அதுக்கு வந்து எமர்ஜென்ட்டா இருக்கும். ஸோ எமர்ஜென்ட்டா இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கொண்டு வரக்கூடிய, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் கோஸ்டல் பிளைன்ஸ்னா, இதுதான் சீனா, இதை விட இது எமர்ஜென்ட்டா இருக்கும். அப்போ சி லெவல் கீழே இருக்க போகும்போது ரிவர் கொண்டு வரக்கூடிய டெபாசிட்ஸ் எல்லாமே இங்கே செடிமெண்ட் ஆகி டெல்டாஸை ஃபார்ம் பண்ணும். சப்போ ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் ஆர் நோன் ஃபார் டெல்டாஸ் because it is emergent in nature. Western coastal plains are submerged. Okay va? Water kullara submerged ஆயிடும். So western coastal plains are submerged in nature. So it led to the formation of estuaries, backwaters, brackish waters, lagoons, இந்த மாதிரியான landforms எல்லாமே submergent nature ஓட அசோசியேட் ஆயிருக்கும். இப்போ வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் எடுத்துட்டோம்னா கம்ப்ளீட்லி சப்மர்ஜென்ட் கிடையாது. வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் சதர்ன்லாம் இருக்கக்கூடிய மலபார் கோஸ்ட் இருக்குல்ல, இது எமர்ஜென்ட் இன் நேச்சர். கொங்கன் கோஸ்ட் இஸ் சப்மர்ஜென்ட் இன் நேச்சர். இங்க நம்மளோட ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் கம்ப்ளீட்லி எமர்ஜென்ட் கிடையாது, அங்கங்க சப்மர்ஜென்ட்டும் இருக்கும். ஸோ அப்போ மேஜர்லி இது எமர்ஜென்ட், அது மேஜர்லி சப்மர்ஜென்ட். பட்
சதர்ன் போர்ஷன் மலபார் கோஸ்ட் ரீஜன்ஸ் இஸ் நோன் ஃபார் எமர்ஜென்ட். அதனாலதான் மலபார் கோஸ்டல் ரீஜன்ஸ் இருக்கக்கூடிய டெல்டாஸ் மூலியமா ரைஸ் கல்டிவேஷன் பாசிபிலிட்டியா இருக்கு. ஸோ எங்கெங்கெல்லாம் இந்த ரிவர் டெபாசிட்ஸ் அலுவியல் டெபாசிட்ஸ் ஆஃப் டெல்டாஸ் ஃபார்ம் ஆகுதோ அங்க எல்லாமே ரைஸ் கல்டிவேஷன் ப்ராமினென்ட்டா இருக்கும். அதனாலதான் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளேன்ஸ்ல தமிழ்நாடு, ஆந்திரா, ஒடிசா, வெஸ்ட் பெங்கால்ஸ் ஆர் நோன் ஃபார் ரைஸ் கல்டிவேஷன். ஓகேவா? Question number 90. The Narmada Rift Valley separates the Central Highlands and Deccan Plateau. Central Peninsular Plateau ரெண்டு டிவிஷனான Central Highlands Deccan Plateau பிரிக்கிறது Narmada Rift Valley ன்னு சொல்றாங்க. Yes, correct. The Central Highlands are composed mainly of older crystalline and metamorphic rocks, while the Deccan is composed primarily of basaltic rocks from ancient lava flows. Yes, Peninsular Plateau எடுத்துக்கிட்டாலே Central Highlands வந்து பார்த்தோம்னா பெனின்சுலர் பிளாட்டின் எடுத்துக்கிட்டோம்னாலே நம்மளோட சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ், இந்த சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் தான் நமக்கு வந்து சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸும் சதர்ன்ல இருக்கக்கூடிய டெக்கன் பிளாட்டியும் பிரிக்கிறதா ரிஃப்ட் வேலிஸ். ஓகேவா? நர்மதா ரிஃப்ட் வேலி. இந்த நர்மதா ரிஃப்ட் வேலி என்ன பண்ணுது? இந்த நர்மதா ரிஃப்ட் வேலி இஸ் ஃபார்ம்டு டியூ டு தி டைவர்ஜென்ட் பிளேட் பவுண்டரிஸ். அப்ப டைவர்ஜென்ஸோட ரிசல்டன்ட்டா பிளாக் மவுண்டன்ஸும் கிரியேட் ஆகும், ரிஃப்ட் வேலிஸும் கிரியேட் ஆகும். அப்படி கிரியேட் ஆகக்கூடிய இந்த பிளாக் மவுண்டன்ஸ் தான் விந்தியாஸ் அண்ட் சாத்புரா ரேஞ்சஸ். ஸோ விந்தியாஸ் அண்ட் சாத்புரா ரேஞ்சஸும் அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய நர்மதா ரிஃப்ட் வேலியும் தான் சென்ட்ரல் ஹைலாண்டையும் டெக்கன் பிளாட்டியும் பிரிக்கிறது. சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் ஆர் எலிவேட்டட் ஓல்டர் கிறிஸ்டலைன் ராக்ஸா இருக்கும். டெக்கன் பிளாட்டியூ ரீஜன்ஸ் ஆர் நோன் ஃபார் டெக்கன் ட்ராப்ஸ் which is formed due to the volcanic activity. ஃபிஷர் வல்கானோக்கு சொல்லுவாங்க. ஃபிஷர் வல்கானிக் ஆக்டிவிட்டி. ஸோ இங்க ஒரு பிளவு ஏற்பட்டு ஸ்லோவா லாவா ஃப்ளோ வந்து கிரியேட் ஆனது தான் நமக்கு Deccan Plateau regions. அதனால தான் Deccan Plateau regions is known for black soil, reger or black soil regions, which is very much known for cotton cultivation. ஓகேவா? ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? Both 1 and 2. Then question number 36. ஒரு பக்கம் அசோசியேட் ஹில்ஸும் அதோட அசோசியேட் இருக்கக்கூடிய மேஜர் ரேஞ்சஸும் அல்லது ரீஜன்ஸும். மகாதியோ ஹில்ஸ் ஈஸ்டர்ன் காட்ஸா? கிடையாது. மிகிர் ஹில்ஸ் சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸா? கிடையாது. ஓகேவா? கைமூர் ஹில்ஸ் விந்தியா ரேஞ்சா? கரெக்ட். ராஜ்மஹால் ஹில்ஸ் ஈஸ்டர்ன் பிளாட்டியூவா? கரெக்ட். ஓகேவா? சோ மகாதியோ ஹில்ஸ் எங்க இருக்கு? மகாதியோ ஹில்ஸ் நமக்கு இங்க இருக்கு. சோ அப்ப மகாதியோ ஹில்ஸ்க்கு ஈஸ்டர்ன் காட்ஸ்க்கு சம்பந்தமே கிடையாது. மகாதியோ ஹில்ஸ் இஸ் அசோசியேட்டட் வித் விந்தியா அண்ட் சாத்புரா ரேஞ்சஸ். ஓகேவா? மிகிர் ஹில்ஸ் இங்க அசாம் ரீஜன்ஸ்ல இருக்கு. மிகிர் ஹில்ஸ் சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ்க்கு சம்பந்தமே கிடையாது. கைமூர் ஹில்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் இந்தியன் ரேஞ்ச். ராஜ்மஹால் ஹில்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் ஈஸ்டர்ன் பிளாட்டியூ ரீஜன்ஸ். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டன்டான ஹில்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கணும். ஸோ ஆரவள்ளி ரேஞ்சு, வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ், இதோட அசோசியேட்டா இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான ஹில்ஸை பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் பி, 2 pairs only. Question number 37. Arrange the following hills of the northeastern regions in north to south directions. ஓகேவா? ஸோ நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸ்ல நமக்கு நார்தன் மோஸ்டா இருக்கிறது எது? மீஸ்மி ஹில்ஸ். ஓகேவா? தென் அதுக்கு அடுத்தது இருக்கிறது அபோர் ஹில்ஸ், அதுக்கப்புறம் வந்து டாஃப்லா ஹில்ஸ், அதுக்கப்புறம் ஜெயந்தியா ஹில்ஸ். ஓகேவா? ஸோ மீஷ்மி, அபோரு, டாஃப்லா, அதுக்கப்புறம் காரோ, காசி அண்ட் ஜெயந்தியா. இந்த காரோ, காசி அண்ட் ஜெயந்தியா மேகாலயா ரீஜன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சாலே ஜெயந்தியா கடைசியில வரணும்னு தெரியும். அப்ப ஆட்டோமேட்டிக்கலி 2 ஆப்ஷன் எலிமினேட் ஆயிடும். அப்ப ஜெயந்தியா கடைசியில வருதுன்னா ஃபர்ஸ்ட் எது இருக்குதுன்னு தெரிஞ்சா போதும், மீஷ்மி மேல இருக்குன்னு தெரிஞ்சா போதும். ஸோ ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஆன்சர் வந்துடும் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? Question number 38. Consider the following statements. The Aravalli range is one of the oldest mountain ranges in the world, running from Gujarat to Delhi. Delhi வரைக்கும் ரன் ஆகுதா? எஸ், ரன் ஆகுது. And is rich in mineral resources such as copper and zinc. First statement is absolutely correct. Vindhyan range is a block mountain. Correct. Vindhyan range is a block mountain. It is correct. Okay va? Formed due to the faulting and uplifting due to tectonic activities. Correct. And separates the Narmada and Tapi rivers. It is தப்பு. நர்மதாவையும் தப்பி ரிவரையும் பிரிக்கிறது விந்தியன் ரேஞ்ச் கிடையாது, சாத்புரா ரேஞ்ச். ஓகேவா? ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 1 only. இங்க பார்த்தோம்ல, விந்தியன் ரேஞ்ச் நர்மதாவும் தப்பி ரிவரும் எதை பிரிக்குதுன்னா சாத்புரா ரேஞ்ச் தான் பிரிக்குதே தவிர விந்தியன் ரேஞ்சை பிரிக்கல. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் ஏ, 1 only. Then question number 39. Which among the following hills or ranges is not associated with the Satpura range? So Satpura range ஓட
சம்பந்தமே இல்லாத அதுக்கு பக்கத்துல இல்லாத ஹில்ஸ் இந்த 4ல எதுனா சாத்மலா ஹில்ஸ் தான். ஓகேவா? ஸோ சாத்புரா ரேஞ்ச் இங்க இருக்கு. சாத்மலா ஹில்ஸ் நமக்கு வெஸ்டர்ன் காட்ஸோட அசோசியேட் ஆயிருக்கு. இந்த சாத்புரா ரேஞ்சோட அசோசியேட் ஆனதுதான் அஜந்தா ஹில்ஸ், மைக்கால் ஹில்ஸ், தென் வந்து மகாதியோ ஹில்ஸ். சாத்மலா ஹில்ஸ் இஸ் அசோசியேட்டட் வித் வெஸ்டர்ன் காட்ஸ். அப்போ ஹில்ஸோட பொசிஷனும் அதோட அசோசியேட் இருக்கக்கூடிய ரேஞ்சஸ் அந்த ரீஜன்ஸ் ரொம்ப முக்கியம். யூபிஎஸ்சி அந்த ஏரியாஸை தான் இப்போ ரீசெண்டாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. Question number 40. Consider the following statements about the Western Ghats. The Western Ghats run parallel to the western coast of India and passes through 6 states only. அப்படின்னு இருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? கரெக்ட். எஸ். எது? குஜராத், மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளா அண்ட் தமிழ்நாடு. ஸோ குஜராத்லயும் வெஸ்டர்ன் காட்ஸ் ஃப்ளோ ஆகுது. The Western Ghats are primarily composed of igneous rocks and features steep escarpments on the Western Ghats, creating a rain shed effect on the Deccan Plateau region. Yes, of course. நம்மளுடைய வெஸ்டர்ன் காட்ஸோட பிரசன்ஸ் என்ன ஆகுது? வெஸ்டர்ன் காட்ஸோட பிரசன்ஸ் வெஸ்டர்ன் ஸ்லோப்ஸ், வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ஆஃப் தி வெஸ்டர்ன் காட்ஸுக்கு நமக்கு ரெயின் பியரிங் விண்ட்ஸ் சவுத் வெஸ்ட் மான்சூனால வரதுனால அங்க வந்து நல்ல மழையும், ஈஸ்டர்ன் ஸ்லோப்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து பார்த்தோம்னா அதுவும் எஸ்பெஷலி டெக்கன் பிளாட்டோ ரீஜன் அண்ட் தமிழ்நாடு ரீஜன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெயின் ஷேட் எஃபெக்டும் கொடுக்குது. ஓகேவா? அப்ப ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட். Then question number 26. Which one of the following is the correct sequence of the hills of Western Ghats starting from the north to south directions? Western Ghats le north to south. ஓகேவா? ஸோ எது? ஃபர்ஸ்ட் ஷாயாத்ரி, தென் மகாபலேஸ்வர், அதுக்கப்புறம் பாபா பூதன், அதுக்கப்புறம் கார்டமம். கார்டமம்னு நமக்கு தெரிஞ்சாலே 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். கார்டமம் தான் சதர்ன் மோஸ்ட்னு தெரிஞ்சா. ஓகேவா? ஸோ ஷாயாத்ரி, பாபா பூதான் ஹில்ஸ், நீல்கிரிஸ், ஆனமலை, பழனி அண்ட் கார்டமம் ஹில்ஸ். ஓகேவா? ஸோ இந்த டிவிஷன்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் பி. Consider the following statements about the Eastern Ghats. The Eastern Ghats are geologically older and are more discontinuous range of mountains than the Western Ghats. Correct. So geologically older mountain எது? Eastern Ghats. Western Ghats கம்பேர் பண்ணும்போது அதுவும் இல்லாம ஈஸ்டர்ன் காட்ஸ்ல தான் மேஜர் பெனின்சுலர் ரிவர்ஸ் போய் கட் அக்ராஸ் பண்ணி ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளேன்ஸை கிரியேட் பண்ணும். ஸோ இட் இஸ் ஆல்சோ சப்ஜெக்ட் டு ஹை எரோஷனல் ஆக்டிவிட்டிஸ். ஸோ ஹை எரோஷனல் ஆக்டிவிட்டிஸ் இன்வால்வ் ஆகிறதுனால தான் அது மோர் டிஸ்கண்டினியூஸா இருக்கும். அதே வெஸ்டர்ன் காட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுதான் சோர்ஸ் ஃபார் தி மேஜர் பெனின்சுலர் ரிவரா இருக்கிறதுனால அது கண்டினியூஸா இருக்கும். So Western Ghats are continuous and more younger and more higher than the Eastern Ghats. Eastern Ghats are older, discontinuous ranges found on the eastern side. Okay, wow. Mahendragiri, Niyamgiri are part of the Eastern Ghats, but not Biligiri Rangan. Biligiri Rangan is part of Western Ghats. இது UPSC கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ பால்கொண்டா, நல்லமல்லா, பால்கொண்டா, ஜவாதி, ஷேவராய், பழனி ஹில், சிறுமலை, வர்ஷனாட் இது எல்லாமே பார்ட் ஆஃப் ஈஸ்டர்ன் காட்ஸ். ஓகேவா? ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் ஏ 1 only. Then question number 28. The Andaman group of islands are volcanic in origin, whereas the Lakshadweep group of islands are coral atolls. Yes, correct. நம்மளுக்கு இருக்கக்கூடிய 2 ஐலண்ட் குரூப்ஸ்ல அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஏன் வல்கானிக் ஆரிஜின்? நம்மளோட அந்தமான் அண்ட் நிக்கோபார் இஸ் நத்திங் பட் தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட். அப்ப இந்தோ ஆஸ்திரேலியன் பிளேட்டோட கன்வர்ஜென்ஸோட எக்ஸ்டென்ஷனா இந்தியன் பிளேட்டும் இந்த சைடு இருக்கக்கூடிய சுமத்ரா பிளேட்டும் ஓஷன் கன்வர்ஜென்ஸோட ரிசல்டன்டா உருவானது தான் நமக்கு அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட் குரூப்ஸ். அப்போ வல்கானிக் ஆரிஜின். ஏன்னா 2 ஓஷன் பிளேட் கன்வர்ஜென்ஸ்னா அதோட ரிசல்டன்டா வல்கனோஸ் தானே ஃபார்ம் ஆகும். அந்த வல்கனோஸ் லேட்டர் ஐலாண்ட்ஸா கன்வெர்ட் ஆகி தான் நமக்கு அந்தமான் அண்ட் நிக்கோபார் குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸா ஃபார்ம் ஆயிருக்கு. அதே லக்ஷதீப் இஸ் a group of islands are coral atolls. Coral atolls atolls is the 3rd stage of a coral. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ஒரு ஐலாண்ட் இருக்குன்னா அந்த ஐலாண்டோடைய ஒட்டி கோஸ்டல் ரீஜன் ஒட்டி உருவாகிறது ஃப்ரிஞ்சிங் ரீஃப். ஸோ அப்போ அந்த ஐலாண்ட் வந்து சப்டக்ட் ஆக சீ லெவல் ரைஸ் ஆக இது பேரலா கூட வளர்ந்துகிட்டே இருக்கும். பட் இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப் அதிகரிக்கும். அது பேரியர் ரீஃபா இருக்கும். ஸோ சீ லெவல் ஹையர் ஐஸ் ஆயிட்டு ஐலாண்ட் உள்ள போயிடுச்சுன்னா மேல வெளியில மட்டும் ஒரு ஹார்ட் ஷூ ஷேப்லயோ அல்லது ரிங் ஷேப்லயோ அந்த கோரல் ரீஃப்ஸ் மட்டும் ஒரு தனி ஐலாண்ட்ஸா ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படி உருவாங்கிறது அட்டால் ஐலாண்ட்ஸ். ஸோ மோஸ்ட் மெச்சூர்டு ஃபார்ம் ஆஃப் கோரல் ஐலாண்ட்ஸ். நம்மளோட லக்ஷதீப் குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் இஸ் an example of atoll islands. ஆன்சர் ஃபார் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ அந்தமான் ஐலாண்ட்ஸ் ஹேவ் a diverse forest cover including the tropical rainforest and mangroves இருக்கு. while the Lakshadweep group of islands are sparsely vegetated. Correct. ஓகேவா? So both of these statements 1 and 2 are correct.
Then consider the following islands. How many of the above islands is are part of the Lakshadweep group of islands? Agathi Island, Amini Island, Kadmat Island, Kavarati Island, எல்லாமே வந்து part of Lakshadweep group of islands தான். So the answer for this question is option D, all four. Then arrange the following river basins in descending order. Descending order with respect to the number of glacial lakes. Okay, இருக்கக்கூடிய river system எடுக்கணும். அது rivers தனியா எடுத்துக்க கூடாது. இந்த river systemத்துல எதுல அதிகமான glaciers இருக்கும்னா largest number of glaciers are found on the Brahmaputra basin. Second highest Indus, third highest தான் Ganga. Okay, so the answer for this question is option D, 3, 1, 2. Then question number 31. Andaman Nicobar group of islands இருக்கக்கூடிய important peaks. Okay, so Saddle Peak is present on the North Andaman, correct. Mount Koyob is present on the Middle Andaman, தப்பு. Mount Koyob is present in South Andaman and Mount Dialavo is present in Middle Andaman. Mount Thuler is present in Great Nicobar, correct. So the answer for this question is another option B, 2 pairs only. Then question number 32. Assam is the only state that shares border with all other northeastern states, correct? Assam is the only state that shares border with all other northeastern states. Remaining இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸ் ஓட அசாம் மட்டும் தான் பார்டர் ஷேர் பண்ணுது. எஸ், கரெக்ட். அசாம் தான் மிடில் இருக்கு, அதனால அது மட்டும் தான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுது. மத்திய பிரதேஷ் ஷேர்ஸ் தி லார்ஜஸ்ட் லேண்ட் பார்டர் வித் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ், கரெக்டா? தப்பு. மத்திய பிரதேஷ் கிடையாது, உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ் தான் லார்ஜஸ்ட் லேண்ட் பார்டர் வித் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இந்தியன் ஸ்டேட்ஸோட ஷேர் பண்ணுது. அப்ப ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन என்னது? ஆப்ஷன் ஏ, 1 only. Then question number 33. Which among the following regions are separated by Malda Fault? Malda Fault, eastern regions இருக்கக்கூடிய Malda Fault ஓட பொசிஷன் தெரிஞ்சுனா you can easily find. Central Highlands உள்ள இருந்தா Malwa Plateau, Bagalkand Plateau, Bandhalkand Plateau, Chota Nagpur Plateau தெரியும். அப்போ Chota Nagpur Plateauவையும் நம்மளோட நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸ்ல இருக்கக்கூடிய கார்பி ஆங்லாங் பிளாட்டியும் பிரிக்கக்கூடிய நடுவுல இருக்கக்கூடிய ஃபால்ட் தான் என்னது? மால்டா ஃபால்ட். ஓகேவா? ஸோ இங்க சோட்டா நாக்பூர் பிளாட்டியும் இந்த சைடு இருக்கக்கூடிய கார்பி ஆங்லாங் பிளாட்டியோ அல்லது ஷில்லாங் பிளாட்டியை பிரிக்கக்கூடிய நடுவுல இருக்கக்கூடிய ஃபால்ட் தான் என்னது? மால்டா ஃபால்ட். மால்டா ஃபால்ட். ஓகேவா? இந்த ஃபால்ட் செப்பரேட்ஸ் தி கார்பி ஆங்லாங் பிளாட்டியோ அண்ட் சோட்டா நாக்பூர் பிளாட்டியோ. சோட்டா நாக்பூர் பிளாட்டியோ தான் மெயின் லேண்ட்ல இருக்கக்கூடிய ஈஸ்டர்ன் மோஸ்ட் சென்ட்ரல் ஹைலேண்ட். ஓகேவா? So Peninsular Plateau is extended up to the northeastern part of India. The Karbi Anglang Plateau or Shillong Plateau is part of Peninsular Plateau region. Okay, physically, geographically. Then question number 34. Consider the following statements. Barren Island is India's only active volcano. Correct? Correct. Narkondam Island is a dormant volcano and Bharatang Island is an example of mud volcano in India. So இது ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பா. Barren Island நார்கொண்டமும். பாரத்தங் ஐலாண்ட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் மட் வல்கனோ. மட் வல்கனோனா பெரிய லெவல்ல வல்கனோஸே கிரியேட் ஆயிருக்காது, சின்ன லெவல்ல வல்கானிக் கரப்ஷன்ஸ், பட் மோல்டன் மேக்மாவா இல்லாம அந்த சாயில் செடிமெண்ட்ஸோட சேர்ந்து சின்ன சின்ன லெவல் ஒரு ஃபவுண்டைன் மாதிரி சின்னதா க்ளோ ஆயிட்டே ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். அதுதான் மட் வல்கனோஸ்னு சொல்றது. ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு சேரு சகதியுமா கண்டினியூஸ் எரப்ஷனா இருந்துகிட்டே இருக்கும். இது எங்க இருக்குதுன்னா பாரத்தங் ஐலாண்ட். இட் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஜியோகிராபிக்கல் ஃபீச்சர் ஆஃப் தி பர்டிகுலர் ரீஜன்ஸ், பாரத்தங் ஐலாண்ட். ஓகேவா? ஸோ இந்த பாரத்தங் ஐலாண்டோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிடில் அந்தமான்ல இருக்கும். அதே நார்கொண்டம் ஐலாண்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இருக்கும். பேரன் ஐலாண்டு அதுக்கு கீழே இருக்கும். ஸோ பேரன் ஐலாண்டு தான் ஒன்லி ஆக்டிவ் வல்கனோ. நார்கொண்டம் ஐலாண்ட் இஸ் அ டார்மண்ட் வல்கனோ அண்ட் பாரத்தங் ஐலாண்ட் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் மட் வல்கனோ. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் சி, போத் 1 and 2. Then question number 35. Consider the following statements. Strait is a narrow passage of water connecting two large water bodies like seas and oceans. Correct? Correct. An isthmus is a narrow strip of land joining the two land masses. Correct? Correct. Okay, wow. Strait na enadhu? Strait connects is a narrow passage of water connecting two large water bodies. Bay of Bengal யும் Arabian Sea, Indian Ocean கனெக்டக்கூடிய பார்க் ஸ்ட்ரெயிட், ரெண்டு லார்ஜ் வாட்டர் பாடிஸை கனெக்ட் பண்ணக்கூடிய நேரோ பாசேஜ் ஆஃப் வாட்டர் பாடி தான் ஸ்ட்ரெயிட் நம்ம சொல்லுவோம். அதே ரெண்டு லார்ஜ் லேண்டை கனெக்ட் பண்ணக்கூடியதை இஸ்துமஸ்ன்னு சொல்லுவோம். பனாமா இஸ்துமஸ், இஸ்துமஸ் ஆஃப் பனாமா சொல்லுவோமா? ஸோ நார்த் அமெரிக்காவும் சவுத் அமெரிக்காவும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன லேண்ட் பாஸ் தான் நம்ம இஸ்துமஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் சி, போத் 1 and 2. ஓகேவா? ஸோ இதோட இந்த கொஸ்டின் டிஸ்கஷன் முடிவுக்கு வருது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட், ஜியாகிரபியோட ஃபர்ஸ்ட் டெஸ்டோடைய என்டையர் கொஸ்டின்ஸுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த கொஸ்டினோட இன்னும் டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு.
ஸோ இதை ஃபர்தராக நல்லபடியாக ரிவைஸ் பண்ணி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.